நீலம் நிறைந்த மணிகண்டத்து இசரடியார் பெருமையினை எல்லா உயிரும் துறையெடுத்து தேசம் எதிர்த்தொண்ட தொகுமன் பணித்த திருவாளன் வாசமலர்மன் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்குசி திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிவுன்றை வாழ் செக்கிழாரடி சென்னை இருத்துவாம். எல்லாம் வல்ல பெருமான் அருந்தரும் பன்னார் மொழியப்படரமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருந்தரும் பெருங்கருணை நாயனுடனவர் அவினாசி அப்பருடைய திருவடி தாமரைகளை மனமொழி மைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமரைகளை மனமொழி மைகளாலை வணங்கி உரையாசிரி சிவகுணையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியாருடைய ஞானாசிரி பெருந்தகையாருடைய திருவடி தாமரைகளை மனமொழி மைகளாலை வணங்கி எழுந்தருளில் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடியில் எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, இன்று தொன்று புராணத்தில் அமர்நீதி நாயனாருடைய புராணம் சிந்திக்கிறோம். அமர்நீதி நாயனார் சென்ற வாரம் பிரமிண்ட நாயனார் புராணம் நமக்கு நிறைவு செய்து இப்போ அமர்நீதி நாயனாருடைய புராணம் இந்த சருக்கத்தில் கடைசி புராணம் இதுதான், 7வது புராணம். அமர்நீதி நாயனாருடைய புராணத்தை சேக்கிழார் பெருமான் நமக்கு 48 திருப்பாடல்கள் அருளியிருக்கிறார். அமர்நீதி நாயனார் ஒரு வணிகர் குலத்தை சார்ந்தவர். அவர் அடியார் பெருமக்களுக்கெல்லாம் கோவணம் கீழ் என்று சொல்லக்கூடிய ஆடைகளை நெய்து கொடுக்கக்கூடிய ஒரு நெசவாளர், அதாவது வியாபாரி, வியாபார தொழில் செய்தவர். ஆனால் அடியார்களுக்கெல்லாம் இந்த ஆடை கொடுக்கக்கூடிய ஒரு தொண்டு செய்து வந்தவர் அமர்நீதி நாயனார். அப்படி அவர் பழையாறை என்று சொல்லக்கூடிய திருப்பதியில் அவதரித்தவர். பழையாறைங்கிறது இந்த சோழ நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பதி. பழையாறை வடதளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் பிறந்த ஊர்லேருந்து தொண்டு எங்கே செய்தார் அப்படின்னா நல்லூரில் போய் தொண்டு செய்தார். நல்லூர் என்று சொல்லக்கூடிய பதி எல்லாத்துக்கும் தெரியும். அப்பர் சாமிகளுக்கு திருவடி தீட்சை கொடுத்த பதி. அப்பர் சாமிகளுக்கு பல இடங்கள் அவர் திருவடி கேட்குறாரு. ஆனால் சாமி எங்கே திருவடி கொடுத்தார் அப்படின்னா நல்லூரில் தான் கொடுத்தார். நன்மை விருது அருள்நெறிய வந்தணைந்த நல்லூரில் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எடும்பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினார் சிவபெருமான் அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு பெரிய புராணத்தில் சொல்கிறார். அப்படி அந்த நல்லூரில் அவர் மடம் அமைத்து அந்த மடத்தில் தங்கி அடியார் பெருமக்கள் அடிக்கடி அங்கே விழா நடக்கும். நல்லூரில் தங்கக்கூடிய அடியார்களுக்கு உணவு உடை இதெல்லாம் கொடுத்து அங்கிருந்து சொந்த பந்தத்தை எல்லாம் அழைச்சிட்டு எல்லாரும் அடியார்களுக்கு தொண்டு செய்ய சொல்கிறது. ஒரு விழா நடந்தால் அந்த விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய அடியார்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கறது, துணிமணி கொடுக்கறது, தங்குவதற்கு இடம் கொடுக்கறது, இந்த மாதிரி தொண்டு செய்தவர் அமர்நீதி நாயனார். பிறந்த ஊர்லேருந்து வேற ஊரில் அவர் அந்த மாதிரி செய்தார். ஏன்னா அடியார் பெருமக்களுக்கு அமுது செய்கிறது அவ்வளவு சிறப்பு. 2 பயன்தான் உலகத்தில் மிகச்சிறந்த பயன்னு சேக்கிழார் பெருமான் சொல்லார். ஒன்று அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு செய்வது, இன்னொன்று திருவிழாக்களை கண்டு கழிப்பது. அதாவது மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் மன்னலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர்கள் விழா பொழிவு கண்டார்கள் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு ஞானசம்பந்த பெருமான் புராணத்தில் சொல்கிறார். 2 பயன் தான் சொல்கிறார். ஒன்று அடியார் பெருமக்களுக்கு அன்னம்பாலிப்பு செய்வது, இன்னொன்று இறைவனுடைய திருவிழாக்களை எல்லாம் நம்ம போய் கலந்து கொள்வது. இப்படி தான். அப்படி அந்த வகையில் இவர் திரு நல்லூர் வரக்கூடிய அடியார் பெருமக்களுக்கெல்லாம் தங்குவது. இன்றைக்கி அந்த மடம் இருக்குது, அமர்நீதி நாயனாருடைய திருமணம் இருக்குது. ரொம்ப நாள் அது சிதிலம் அடைஞ்சிருந்தது. அரண்மனை அறக்கட்டளைக்காரர் தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் புனரமைப்பு செய்து இப்போ மீண்டும் அந்த மடம் அடியார்கள் போனால் தங்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக செய்துட்டாங்க. அது அடியார்கள்லாம் அந்த குடும்பங்களுக்கு போயிருந்தோம். கோயில் பக்கத்துலேயே அந்த திருமணம் இருக்குது. அமர்நீதி நாயனாருடைய திருமணம் அங்கே இருக்குது. திருத்தொண்ட தொகையில் நமக்கு நம்பிகள் என்ன சொல்றா, அல்லிமென் முல்லையந்தார் அமர்நீதி கடியேன் என்று சொல்லி திருத்தொண்ட தொகை சொல்லுது. அப்படின்னா அகைதல்களோடு கூடிய மெல்லிய முல்லை மலர்மாலை அணிந்த வணிகர் குலத்தவராகிய அமர்நீதி நாயனாருக்கு நான் அடியனாவேன் அப்படின்னு சொல்லி, அது முல்லை மாலை மல்லிகைப்பூ மாலை அணிந்தவர். அப்படின்னா வணிகர் குலத்தினுடைய அடையாள மாலை முல்லைப்பூ மாலை அணிந்த வணிகர் குலத்தை சார்ந்த அமர்நீதி நாயனாருக்கு நான் அடியேன் என்று சொல்லி திருத்தொண்ட தொகையில் நமக்கு ஆசிரியர் நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் சொல்கிறார். அது அல்லி அப்படிங்கிறது என்னென்னா, அதில் ஒரு சிறப்பு என்னென்னா, அகைதல் குறைதல் 2 ஒரே மாதிரி இருக்கக்கூடியது மல்லிகைப்பூ இல்லைங்களா. மல்லிகைப்பூ வெளியில் இருக்கிற இதெல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது, உள்ளே இருக்கிறதும் அதே மாதிரி தான் இருக்குது. அப்படின்னா உள்ளும் புறமும் ஒன்று போலவே தூய்மையானவர் நாயனார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வெளியில் பார்த்தா ஒரு சிலர் நல்லா இருப்பாங்க, உள்ளுக்குள்ளே நல்லா இருக்க மாட்டாங்க இல்லைங்களா. அது மாதிரி இல்லாமல்
அகமும் புறமும் ஒன்று போலவே இருக்கக்கூடியவர்கள். அதுதான் நாயனாருடைய ஒரு சிறப்பு. வணிகர்களுடைய அடையாள மலை தான் முல்லை என்று சொல்லுவது. செல்வம் மல்கு செண்பகம் வேங்கை சென்றேறி கொள்ளை முல்லை மெல்லரும் கரும்பீனும் குற்றாலம் என்று சொல்லி இந்த முல்லை பற்றியெல்லாம் நமக்கு திருமுறைகளில் வருது. அடுத்து நமக்கு வகைநூல் ஆசிரியர் திருத்தொண்டர் திரு அந்தாதி ஆசிரியர் நம்பியாண்டார் நம்பிகள் நாயனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, மீண்டும் பொழில் பலையாரை அமர் நெய்தி வெண்கொடியின் முண்டம் தரித்தவராற்கு நல்லோரின் முன் கோவன கொண்டுங்கு அருள் என்று தன் பெரும் செல்வமும் தன்னையும் தன் துண்ட மதிநுதலாலையும் ஈந்த தொழிலினே. அது திரு அந்தாதி எப்பொழுதும் ஒரே பாடலையே அவர் சரிதத்தையே ஓரளவுக்கு கொண்டு வந்துடுவார். அதாவது இந்த சோலைகள் சூழ்ந்த பழையாறையில் அவதரித்த அமர்நீதி நாயனார் திரு வெண்ணீற்றை திரிமுண்டமாக நெற்றியிடை தரித்த சிவபெருமானுக்கு நல்லூரிலே முன்னிர் என்னிடம் தந்து வைத்த கோவனம் வைத்த இடத்தினின்றும் காணாமல் போய்விட்டதனாலே அதற்கு நேராக உள்ள பொருள்களை கொண்டு இங்கே பிழை பொறுத்தருள வேண்டும் என்று, அதாவது ஒரு கோவனத்தை கொண்டு கொடுக்கிறார். சிவபெருமான் தான் அடியாராக வர்றார். 2 கோவனம் தண்டில் ஒன்று கொண்டு வரார். ஒன்று அணிந்திருக்கிறார், இன்னொரு கோவனத்தை கொண்டு வரார். அதில் ஒரு கோவனத்தை கொண்டு வந்த கோவனத்தை நாயனார்கிட்ட கொடுத்துட்டு நான் போய் பொன்னி நதியில் நீராடிட்டு வர்றேன், அதுக்குள்ளே இந்த கோவனத்தை நீ கொடுத்துடணும் என்று பத்திரமா வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அப்படி போனவர் அங்கே பொன்னி நதிக்கு போகிறது தான் தெரியுது. குளிக்கிறாரா இல்லையானெல்லாம் தெரியாது. சாமி குளிக்கிறாரா என்னன்னு யாருக்கு தெரியும். நல்ல மழை பிடிச்சிருச்சு, சரியான மழை. அப்படி மலையில் நனைஞ்சபடி திரும்ப வீட்டுக்கு வரார். அப்படி திரும்ப வீட்டுக்கு கொடுத்த கோவனத்தை கேட்குறாரு. கொடுக்குற பொழுதே மறைச்சிட்டாரா சாமி. கோவனம் கல்வர்னே அவருக்கு ஒரு பெயர் உண்டு சாமிக்கு. கொடுக்குற பொழுதே மறைச்சி வச்சுட்டார். அப்புறம் எங்கே போய் அவருக்கு கூட புறம் தேடுறாரு, ஒன்றும் கிடைக்கல. அது சொல்கிறார் அவர், நீங்கள் கொடுத்த கோவனத்தை விட நல்ல பட்டு கோவனமாக கொடுக்குறேன், என்கிட்ட இருக்கிறது அதோட நல்ல கோவனம், நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் முடியாதுன்ட்டார். அப்படியெல்லாம் முடியாது, என்னுடைய கோவனம் தான் எனக்கு வேணும், நீ எத்தனை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லுகின்ற பொழுது அந்த கோவனத்தை ஒரு தட்டில் நிறுத்தி வச்சு அதற்கு நிகராக அவர் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களையும் கொண்டு போடுவார். அப்போவுமே அந்த கோவனத்தட்டு அப்படி மேலே தூக்குற மாதிரியே தான் இருக்கும். சாமியினுடைய தட்டு கீழே இருக்கும். இவர் போடுற பொருள் எல்லாம் மேலேயே தான் நிற்கும், இடைக்கு இடம் நிகராக வராது. அப்போ தான் அந்த சாமிகிட்ட கேட்குறாரு, நாங்களும் இதில் ஏறலாமான்னு சொல்லி. கடைசியாக அவருடைய மனைவி, அவருடைய மகன் 3 பேர் ஏறுகின்ற பொழுது தான் தட்டு சரியாகும். அப்படின்னா பெருமானுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பொருளெல்லாம் இணை இல்லை. பெருமானுக்கு என்ன கொடுக்கணும், நம்மையே நாம் கொடுக்கணும். பெருமானுக்கு உலகப் பொருள்கள் எல்லாம் நம்ம கொடுக்கறது அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. பெருமானுக்கு அப்படின்னா இறைவன் மீது அன்பு தான் ரொம்ப முக்கியம். அதனால் அந்த மாதிரி செய்தவர் இவர். அதான் இதில் சொல்கிறார், அப்படி முன்னீர் என்னிடம் தந்து வைத்த கோவனம் வைத்த இடத்தினின்றும் காணாமல் போய்விட்டதனாலே அதற்கு நேராக உள்ள பொருளினை கொண்டு இங்கே பிழை பொறுத்தருள வேண்டும் என்று தம்முடைய பெரும் செல்வங்களையும் தம்மையும் தமது பிறை போன்ற நெற்றியுடைய மனைவியாரின் துணையில் ஏற்றி தந்த தொழில் உடையவரே. அவர் தன்னை மட்டும் இல்லை, அம்மா, அவர், மகன் 3 பேரும் அந்த தராசில் ஏறுறாங்க. அந்த தராசோடவே கைலாயம் போயிட்டாங்க. ஆமாம், தராசில் நின்றபடியே 3 பெருமக்களும் கைலாயம் போனது அமர்நீதி நாயனாருடைய புராணத்தில். அப்படியே போகிறாங்க. அதான் இந்த இடத்துல சொல்கிறார். பெரிய புராணத்தில் முதல் பாடல் அந்த ஊரை பற்றி சொல்கிறார். பழையாறை அப்படிங்கிறது அந்த ஊர் பேருங்க. சீரில் நீடிய செம்பியர் பொன்னின் நாட்டுக்காரின் மேவிய கழியெளி மலர்பொழில் சூழ்ந்து தேரின் மேவிய செதுமணி வீதிகள் நிறைந்து பாரில் நீடிய பெருமை சேர்ப்பதி பழையாறை. இந்த உலகத்திலேயே ரொம்ப பெருமையான ஒரு பதி பழையாறை என்று சொல்லக்கூடிய அந்த பதி. ஏன்னா நாயனார் அவதரித்தான் அந்த ஊருக்கு ஒரு சிறப்பு உண்டுங்க. அவன் நாயனார் அவதரித்ததுனால அந்த ஊர் ரொம்ப சிறப்பு. சிறப்பிலை சீரில் நீடியன சிறப்பிலை நீடிய சோழர்களது பொன்னி நன்னாட்டு காவிரி வாயும் நன்னாட்டிலே மேகத்தின் அமைந்த கழிப்புடைய வண்டுகள் மொய்த்த பூஞ்சோலைகளால் சூழப்பெற்றும் தேர்களோடு கூடிய செடிய மணியுடைய செலுமணி வீதிகள் செலிய மணியுடைய அந்த வீதிகளாலே சிறக்க பெற்றதும் உலகில் நீடி நிலைத்த பெருமை சேர்ப்பதியாவது பழையாறை. உலகத்திலேயே ரொம்ப பெருமையான ஒரு பதி என்று சொல்லக்கூடியது
பழையாறு என்று சொல்லக்கூடிய நாயனார் அவதரித்த ஒரு திருப்பதி என்று சொல்லி, நீரில் நீடியன நீரால் நீடப்பெற்றது. காவிரி பாய்ந்ததுனால, பொன்னி நதி பாய்ந்து வளம் செய்யறதுனால அது நீற்று சிறப்பு. சோழ நாட்டுக்கு நீர் நாடுன்னு ஒரு பெயர் உண்டுங்க. நம்ம நீர் நாடுனா பொன்னி நதி, அதை காவிரி பாய்ந்து வளம் செய்யக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் நீர்நாடு அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. ஆமாம். செம்பியர்னா சோழர்கள், சிபி சக்கரவர்த்தியினுடைய வழியிலே வந்தவர்கள். ஆமாம், சிபி சக்கரவர்த்தியினுடைய வழியில் வந்தவர்கள் தான் இந்த சோழர்கள். துளையில் புறவி நிறையளித்த சோழர். கோச்சங்க சோழனாங்கிற பணத்தில் அதை பற்றி வருதுங்க, சிபி சக்கரவர்த்தி பற்றி. சிபி சக்கரவர்த்தி ஒரு ஒரு வேடன் வந்து பருந்து வந்து புறாவை துரத்திட்டு வரும். ஒரு கழுகு பருந்து வந்து புறாவை துரத்திட்டு வருகின்ற பொழுது அந்த புறா வந்து சிபி சக்கரவர்த்திட்டு வந்து அடைக்கலம் ஆயிடும். அதுக்கு பயந்துட்டு வந்து, அப்போ சிபி சக்கரவர்த்தி என்ன செய்வார் அப்படின்னா, இந்த புறாவனை விட்டுறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிற பொழுது அந்த பருந்து என்ன செய்யணும்னா, அந்த புறாவனுடைய எடைக்கு சமமான கறியை கொடுத்தா நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது சிபி சக்கரவர்த்தி என்ன பண்ணுறாருன்னா, அந்த புறாவை ஒரு தராசில் வச்சு அந்த எடைக்கு சமமாக தன்னுடைய தொடையினுடைய கறியை அறிஞ்சு கொடுத்ததாக ஒரு வரலாறு சிபி சக்கரவர்த்தியினுடைய ஒரு வரலாற்றில் இது கோச்சங்க சோழனாட்டு புராணத்தில் சிறப்பாக இருக்குது. அந்த மாதிரி செம்பியர்கள் வந்து சோழர்கள் வந்து அவ்வளவு பெருமையுடையவர்கள் அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறாரு. செம்பியர் சோழர்கள் அப்படின்னு சொல்லி சிபி சக்கரவர்த்தியின் வழியிலே வந்தவர்கள் என்று சொல்லி சொல்கிறாருங்க. பொன்னி நாடு, பொன்னி நாடுன்னா காவிரி பாய்ந்து வளம் செய்யக்கூடிய பொன்னி நாடு. காரின் மேவிய அலின் வண்டு கூட்டங்கள் மேகம் கொண்டு பொருந்திய என்று சொல்லி சொல்கிறாருங்க. தேரின் மேவிய செருமணி வீதிகள். இந்த வீதிகள் எல்லாம் எப்படி இருக்கு? தேர் ஓடக்கூடிய வீதிகளாக இருக்கு அப்படின்னா ரொம்ப செல்வாக்கு மிக்க ஒரு பதி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தேர் பழையாறு என்ற திருநகருடன் வடதலியும் வேற்றிலியும் கூடுதலால் அவற்றின் திருவிழாக்களில் சேரும் தேர்களை குறித்தது என்று சொல்லி, நீடிய பெருமை காலத்தாலும் இடத்தாலும் பல பெருமைகளை இந்த பதி உடையது என்று சொல்லி சொல்றார். பழையாறை என்று சொல்லக்கூடியது பழையாறை வடதலி அப்படிங்கிறது தான் அந்த ஊர் என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஊரில் நாயனார் அவதரித்தது இந்த 2வது பாடலில் சொல்றார். மண்ணும் அப்பதி வணிகர் குலத்தினில் வந்தார், பொன்னு முத்துகள் மலர்களும் பூந்துகில் முதலார், பொன்னும் முத்துணன் மணிகளும் பூந்துகில் முதலா வெண்ணிலத்தினும் உள்ளன, வருவலத்து இயல்பால் அந்நிலைக்கணம் அவர் அமர் நீதியார் என்பார். அவருடைய திருப்பெயர் வந்து அமர்நீதி நாயனார். அவர் வந்து எப்படின்னா நிலைத்த அந்த மண்ணும் அப்பதினா நிலைத்த பதின்னு அர்த்தங்க. அது நிலைத்த அந்த பதியில வணிகர்களுக்குரிய குலத்திலே வந்து அவதரித்தவர். வணிகர் குலத்தில் அவதரித்த பெருமகனார். பொன்னும் முத்தும் ஏனைய நன்மொழிகளும் பிற பூந்திகள் முதலியனவும் எல்லா நிலத்தினின்று வருகின்ற எல்லா வளங்களும் மிகுதியாய் பெற்ற இயல்பினால் அந்த வாணிப நிலையிலே மிகுந்தவர் அமர்நீதியார். நல்ல ஒரு வியாபாரத்தில் தலை சிறந்து விளங்கிய ஒரு அன்பர் என்று சொல்லி, பொன்னும் முத்தும் நன்மணிகளும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒரு வியாபாரம் செய்துட்டு இருந்தது. பொண்ணு முத்து மணிகள் அப்புறம் ஆடைகள் இதெல்லாமே அவர் வியாபாரம் செய்துட்டு இருந்தவர் இதை சொல்றார். பூந்துகில் அப்படின்னு, பூந்துகில்லாம் பட்டு முதலிய துகில் வர்க்கங்கள் எந்நிலத்திலும் வரும் வளம் அப்படின்னார். ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு நிலத்தில் விளையும். ஆனால் இந்த எல்லா பொருள்களையும் வாங்கி வியாபாரம் செய்யக்கூடிய தொழில் நாயனார் செய்திருக்கிறார். பெரிய வணிகர். சரி, அப்படி இருக்கக்கூடிய நாயனார் அடியார்களுக்கு என்ன தொண்டு செய்திருக்கிறார் அப்படிங்கிறது இந்த பாட்டில் சொல்றாருங்க. சிந்தை செய்வது சிவன் கடல் அல்லது ஒன்றில்லார், அந்தி வண்ணர்தம் அடியவர்க்கு அமுது செய்வித்து கந்தை கீழுடை கோவனம் கருத்தறிந்து உதவி வந்த செல்வத்தின் வளத்தினால் வரும் பயன் கொள்வார். நாயனார் வந்து சிந்தை செய்வது சிவன் கடல் அல்லது ஒன்றில்லார் அப்படின்னார். பெருமானுடைய திருவடியை தவிர எதையும் அவர் மனசில் நினைக்க மாட்டார். அரியறியா மலர்கடல்கள் அறியாமை அறியாதார் என்று சொல்லி மானக்கஞ்சர நாயனார் மனத்தில் வரும். அப்படின்னா அரியறியா மலர்கடல்கள், திருமால் போன்ற பெருமக்கள் எல்லாம் அறிய முடியாத அந்த சிவபெருமானுடைய திருவடியை இவர் மறக்காத இருக்கக்கூடியவர் மானக்கஞ்சார நாயனார் அப்படின்னு சொல்லி அந்த சரித்திரம் சொல்வார். அரியறியா மலர்கடல்கள் அறியாமை அறியாதார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அறியாமைனா என்னன்னு அவருக்கு தெரியாது. இப்போ இதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, சிந்தை செய்வது சிவன் கடல் அல்லது ஒன்றில்லார் அப்படின்னா பெருமான் திருவடியை தவிர வேறு எந்த ஒரு சிந்தையும் அவருக்கு கிடையாது. இறைவனுடைய திருவடி சிந்தையில் தான் எப்பொழுதும் இருப்பார். மனத்தினும் எஞ்ஞான்றும் வைத்து தியானிப்பது பெருமான் திருவடியே
வேறொன்றும் இல்லாதவர் என்று சொல்லி சொல்றார். அந்தி மன்னர்தம் அடியவர்க்கு அமுது செய்வித்து, அப்படிப்பட்ட பெருமானுடைய அடியார்களுக்கு சிவபெருமானுக்கு உரியவர்களாம் அடியவர்களை திருமுது செய்வித்து, அப்புறம் என்ன சார், கந்தை கீழ் உடை கோவனும் கருத்தறிந்து உதவினர். அவர்கள் கருத்தறிந்து அதற்கேற்ப கந்தை கீழ் அப்படின்னா சுற்றி கட்டக்கூடிய ஒரு ஆடை, அப்புறம் கோவனம், இதெல்லாம் வந்து கருத்தறிந்து அப்படின்னா அவங்க கேட்காமலே இவங்களுக்கெல்லாம் அது தேவை என்று சொல்லி கருத்தறிந்து கொடுக்கும், ஏவல் செய்வது அப்படின்னு சொல்லி அவர்கள் கருத்தறிந்து அதற்கேற்ப கந்தையும் கீழும் உடையும் உதவி, அதன் பயனாக தம்பால் வந்த செல்வத்தினது வளங்களினாலே தாம் இவ்வுலகில் பிறவி பெற்று வருவதால் உலதாகிய உறுதி பயனை கொள்வாரா என்று சொல்லி சொல்றாரு. அப்ப ஒரு திருமணம் அமைத்து வரக்கூடிய அடியார்களுக்கு அமுது கொடுத்து ஆடைகளும் கொடுத்து உதவியவர் நம்முடைய நாயனார் என்று சொல்லி சொல்றாருங்க. ஆமாம், கடல் அல்லது ஒன்றில்லார் என்று சொல்லி சொல்றாரு. கடலினை அல்லது வேறொன்றினையும் இல்லாதவர் என்று சொல்லி சொல்றாரு. கந்தைனா அணியக்கூடிய ஆடை கொந்தை என்று சொல்லி, கோவனம் அற்றத்தை மறைக்க கீழுடன் நினைத்து கட்டுவது, இது 4 விரல் அகலத்தும் 5 விரல் அகலத்தும் கொள்ளப்படும் என்று சொல்லி, இந்த காலத்தில் கோவனை ஆடை துறவிகள் எல்லாம் அணிந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். கருத்தறிந்து உதவி, அடியார்கள் வேண்டுதல் இல்லாததால் அவர்களது கருத்தை தாமே அறிந்து என்று சொல்லி சொல்றார். அடியார்கள் கேட்க மாட்டாங்களாம், அப்படி கேட்காமையே கொடுக்கக்கூடியது ஒரு சிறப்பு. முக்கண் நக்கராம் முதல் மணாரவர் திருநல்லோர் மிக்க சீர்வலர் திருவிழா விருப்புடன் வணங்கி தக்க அன்பர்கள் அமுதுசை திருமடம் சமைத்தார் தொக்க சுற்றமும் தாமும் வந்தணைந்தனர் தூயோர். அன்பர்கள் அமுது செய்யக்கூடிய அதற்கு தகுந்த ஒரு திருமணத்தை அங்கே செய்தார் என்று சொல்லி சொல்றாங்க. முக்கண் நக்கராம் முதல்வனார் திருநல்லூர், அந்த இப்போ அவதரித்ததெல்லாம் எங்கே அப்படின்னா பழையாறை வடதலியில். இப்போ தொண்டு செய்கிறதுக்கு எங்கே வந்திருக்கிறாரு? நல்லூருக்கு வந்திருக்கிறார். அப்போது அவதரித்தது சொந்த ஊர் ஒன்றாக இருந்தாலும் கூட தொண்டு செய்கிறதுக்கு வெவ்வேறு ஊர்லேயும் போய் செய்திருக்கிறாங்க நம்முடைய நாயன்மார்கள். கதான் சொல்கிறார். தமது மனத்தினால் இல்லை 3 கண்ணுடைய நக்கராயுள்ள முழுமுதற் கடவுளாகிய சிவருமானது திரு நல்லூரிலே மிகுந்த சிறப்பு வளரும் திருவிழாவை விருப்பத்துடன் சேவித்து, அடிக்கடி அங்கே விழாக்கள் நடக்கும், அதையெல்லாம் சேவித்து அடியார்கள் அமுது செய்வதற்கு தக்க திருமணத்தை அமைத்தார். அடியார்கள் அமுது செய்யக்கூடிய திருமணத்தை அமைத்து அதன் பின் கூடிய சுற்றத்தாரும் தாமுமாய் தூயவராகிய நாயனார் திரு நல்லூரனை வந்து அடைந்தனர். அப்படியே சுற்றத்தார்களை அழைத்து கொண்டு தாமும் வந்து அங்கே தங்கி வரவங்களுக்கு, அந்த காலத்தில் வந்துங்க ஹோட்டல் கடையெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் எப்படின்னா, யாராவது வழிபோக்கர்கள் சாப்பாடு வேணும்னா போகிற வழியில் இருக்கக்கூடிய வீட்லேயே சாப்பாடு கொடுப்பாங்களாம். அந்த காலத்தில் இந்த உணவை வந்து காசு போட்டு விற்கிறது, காசுக்காக விற்கிறது அப்படிங்கிறது இடையில வந்தது தான் அப்படின்னு சொல்லி சிவபணிய உரையில் எழுதுறாரு. இப்போ சோத்தை விற்பது அப்படிங்கிறது இதெல்லாம் இடையில வந்த கலாச்சாரம் தான். அந்த காலத்தில் நம்முடைய தமிழ் பண்பாடு அப்படிலாம் இல்லை. சாப்பாடு இல்லைன்னு கேட்டால் கொடுப்பாங்களாம். சாப்பாடு இல்லைன்னு யாராவது கேட்டால் வழிபோக்கர்கள் வந்து உட்கார்றதுக்கு தான் அந்த திண்ணையே அந்த காலத்தில் வெளியில் வந்து திண்ணை வச்சு தான் வீடு கட்டுவாங்க. யாராவது வந்தால் வந்து உட்காந்துருப்பாங்க, சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு கொடுப்பாங்க. இப்படி தான் அந்த காலத்தில் இருந்தது. அந்த காசு போட்டு சோறு வாங்கிட்டுங்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இடையில வந்ததுன்னு சொல்லி நம்ம சிவபணியா எழுதுறாரு. அது மாதிரி விழாக்களுக்கு வரக்கூடியவர்கள் எங்கே போய் சாப்பிடுவாங்க? அதனால் மடம் அமைத்து கர்நாடக மாநிலத்தில் தான் ஒவ்வொரு கோயில்லையும் பார்த்தோம்னா அங்கே வந்து கோயில் சுற்றி கடையே இருக்கக்கூடாது, சாப்பாட்டு கடை இருக்கக்கூடாது. மத்தியானம் கோயில் சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை கடைகள்லையும் சாப்பாடு போட மாட்டாங்க. எல்லோரும் கோயிலில் தான் போய் சாப்பிடணும். தர்மஸ்தலத்துக்கு வந்து மூகாம்பி எல்லா கோயில்லையுமே, கர்நாடக மாநிலத்தில் எல்லா கோயில்லையுமே அந்த மாதிரி தான் மதிய உணவு எல்லா கோயிலையும் போடுவாங்க. கருத்தறிந்து அடியார்கள் வேண்டுதல்களால் அவர்களது கருத்தறிந்து தாமே செய்வது. முக்கண் நக்கராம் முதல்வனார்னர். முக்கண் நக்கர்னா 3 கண்ணையுடையவர் பெருமான். சந்திரன், சூரியன், அக்னி என்று சொல்லக்கூடிய 3 கண்கள் பெருமான். முக்கண் நக்கராம் முதல்வர் என்று சொல்லி, நக்கர்னா கோவனம் இன்றியுள்ள நிர்வாணமான திருவுருவம் முதல்வர் யாவருக்கும் தலைவராகிய சிவபெருமான் என்று சொல்லி, 3 கண்ணும் நக்கராய உருவமும் அவரது முதன்மை தன்மை குறிப்பின என்னை முக்கண்கள் முழு ஒளி உருவத்தையும்
நக்க உருவம் பிறவெல்லாம் மேற்கொண்ட உடைமாத்திரையாய் ஒழிய தாம் ஒருவரே எஞ்சி நிற்கும் நிலையும் குறிக்கும் என்று சொல்லி சொல்றார். அற்றத்தை மறைக்கும் கோவணமே ஆதலின் அது இல்லாத நக்க வருவம் வேதத்தினுள் விளங்குவதும் என்று சொல்லி சொல்றார். நல்லூர் அப்படிங்கிறது தான் அவர் பணி செய்த அந்த ஒரு வடபார் கையிலையும் தென்பால் நல்லூரும் தம் வாழ்பதியே என்று சொல்லி அப்பர் சாமிகளுடைய தேவாரத்தில் பெருமான் வந்து வடக்க கைலாயத்தில் இருக்கிற மாதிரி தெற்க வந்து நல்லூரில் உறைந்திருப்பார் என்று சொல்லி அப்பர் சாமிகள் தன்னுடைய தேவாரத்தில் சொல்றாருங்க. திருவிழா வெறுப்புடன் வணங்குதலும் அன்பர் அமுது செய் திருமடன் சமைத்து அவர்களை அமுது செய்வித்தலும் என்னும் இரண்டுமே தாம் வருபயனாம் என்று கொண்டார் அமர்நீதியார் என்று சொல்லி அதான் முதல்ல சொன்ன இல்லையா, மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடு மன்னலார் அடியாளமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நன் விழா பொழிவு கண்டார். இந்த ரெண்டையே வந்து அவர் வந்து குறிக்கோளாக கொண்டு பணி செய்து வந்தார் என்று சொல்லி சொல்றாருங்க. இது பற்றியே அதாவது நம்ம அன்னம்பாளிப்பு செய்யணும். அன்னம்பாளிப்பு எப்படி செய்யணும்னா ரெண்டு இருக்குதுங்க. அதாவது உலகியல் தொண்டு ஒன்று, இன்னொன்று பெருமானுடைய அடியார்களுக்கு செய்வது. முதல்ல சொன்னது பசு புண்ணியம்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது பதி புண்ணியங்க. அடியார் அல்லாதவர்களுக்கு செய்யக்கூடியதுக்கு பேர் பசு புண்ணியம், அடியார்களுக்கு செய்யக்கூடியதுக்கு பேர் பதி புண்ணியம். பசு புண்ணியம் செஞ்சால் என்ன கிடைக்கும்? நல்ல நிலை கிடைக்கும், என்ன சொர்க்கத்துக்கு வரைக்கும் போகலாங்க. ஆனால் இறைவன் திருவடிக்கு போக முடியாது. இறைவன் திருவடிக்கு போகணும் அப்படின்னா நம்ம பதி புண்ணியம் தான் செய்யணுங்க. அடியார்களுக்கு செய்யணும், அதே மாதிரி ஆண்டவனுக்கு செய்யணும். இது ரெண்டும் தான் பதி புண்ணியம் அப்படிங்கிறது. அதாவது என்ன சொல்றதுன்னா ஸ்பெஷல் கேட்டகரின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி தான். ஆமாம், ரெண்டும் புண்ணியம் தான், இல்லைன்னு எல்லாம் சொல்லலை. ஆனால் அடியார்களுக்கு செய்கிறது தான் அவ்வளவு சிறப்புங்க. இப்போ நம்ம பெரிய புராணத்தில் பார்த்தோம்னா பொது அன்னதானம் அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது, எந்த இடத்துலையும் சொல்லலை. இப்போ இவர் என்ன செய்கிறாரு, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் உணவு கொடுக்குறாரு. யாருக்கு கொடுக்குறாரு? அடியார்களுக்கு கொடுக்குறாரு. இதுதான் ரொம்ப முக்கியம். திருவேலிமலையில் மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வந்தது இல்லைங்களா, சாப்பாட்டுக்கே கஷ்டம். உலக மக்கள் அத்தனை பேரும் கஷ்டப்பட்டாங்க. அப்படி கஷ்டப்பட்ட பொழுது ஞானசம்பந்த பெருமாள் நாவுக்கரசரும் அங்கே போகிறாங்க, திருவேலிமலையில் போகிறாங்க. ரெண்டு பேரும் ரெண்டு மடத்தை எடுத்து தங்குறாங்க. கிழக்கு பீடத்தில் ஒரு மடம், கிழக்கு வந்து ஞானசம்பந்த பெருமாள் கிழக்கு பீடத்தில், மேற்கு பீடத்துக்கு பக்கத்தில் நாவுக்கரசு பெருமாள். ரெண்டு மடம் எடுத்தாங்க. ரெண்டு மடம் எடுத்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, சாமி கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு படிக்காசு வாங்கினாங்க. ஒரு படிக்காசு வாங்கி யாருக்கு சாப்பாடு போட்டாங்கன்னா அடியார்களுக்கு சாப்பாடு போட்டாங்க. ரெண்டு வேளை சாப்பாடு போட்டாங்க. அடியார்கள் எத்தனை வேளை சாப்பிடணும்னா ரெண்டு வேளை தான் சாப்பிடணும். நம்ம 3 வேளை 4 வேளை நமக்கு சௌரியத்துக்கு தகுந்த மாதிரிலாம் சாப்பிட்றோம். அது அந்த பாட்டில் தெளிவாக சொல்றார். அல்லார் கண்டத்து அண்டர்பரான் அருளால் பெற்ற படிக்காசு பல்லாறு என்ற வளம் பெருக பரமனடியார் ஆனார்கள் எல்லாம் எய்தி உண்ட என்று 2 பொழுதும் பறை நிகழ்த்தி சொல்லால் சாற்றி சோறிட்டார் துயர்கோர் வறுமை தொலைத்திட்டார் அப்படின்பார் சேக்கிழ பெருமாள். திருவேலிமலையில் செஞ்சது சொல்றார். அது என்ன சொல்றார்? அல்லார் கண்டத்து அண்டர்பரான் அருளால் பெற்ற படிக்காசு பல்லாறு என்ற வளம் பெருக பரமனடியார் ஆனார்கள் எல்லாம் எய்தி உண்ட என்று. பரமனடியார சிவபெருமானுடைய அடியார்கள் எல்லாரும் வாங்க, 2 வேளை சாப்பாடு. மதிய சாப்பாடு அப்படிங்கிறது நாட்கூருக்கு முன்னாடி போடணும். காலையில் சாப்பிட மாட்டாங்க ஒரு சில அடியார்கள். காலையில் சாப்பிடாம நேரடியாக மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு நாட்கூறுன்னு இருக்குது. நாட்கூறுனா ஒரு நாளை 2ஆக பிரித்தா அதில் பாதி 12 மணிக்குள்ளே சாப்பாடு போடணும். அதான் நாட்கூறு அப்படிங்கிறது. 4 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் ஜோறு போடக்கூடாது. அடியார்களுக்கு பசிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பாடு போட்டுறணுங்க. அதே ஒரு பெரிய குற்றம் நமக்கு. அடியார்களுக்கு சாப்பாடு சரியாக கொடுக்கணும், அதுதான் புண்ணியம். நாட்கூறு அப்படின்னா 12 மணி, அதிகபட்சம் போனால் 1 மணி போகலாங்க, அதுக்கு மேலே போகக்கூடாது. அப்படிதான் பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 பொழுதும் பறை நிகழ்த்தி அப்படிங்கிறார். சொல்லால் சாற்றி சோறிட்டார் துயர்கோர் வறுமை தொலைத்திட்டார் அப்படின்னு சொல்லி. அதனால மடம் அமைத்து தொண்டு செய்தவர்கள் வந்து நம்முடைய நாயன்மார்களில் அமர்நீதி நாயனார் ஒன்று, முருகநாயனார் திருமணம் அமைத்து தொண்டு செய்தவர். பூந்துருத்தியில் நாவுக்கரசு பெருமான் மடம் அமைத்து தொண்டு செய்திருக்கிறார். மதுரை எம்பதியில் குலச்சிறை நாயனார் மடம் அமைத்து தொண்டு செய்திருக்கிறார். 3-4 மடங்கள் நமக்கு பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மடம்னா அங்கே என்ன செய்யணும்? மடம்னா சாப்பிட்டு போட்டு தூங்குறதுக்கு பேர் மடம் கிடையாது. அங்கே இந்த மாதிரி பெரிய புராணம் நடக்கணும். அப்புறம் பெரிய புராணம் இல்லாத போது தேவாரம் திருவாசகம் எல்லாம் படிச்சுட்டு இருக்கணும். தேவாரம் படிக்கணும், திருவாசகம் படிக்கணும்.
இப்படியெல்லாம் திருப்பதிகங்கள் பாடிட்டு இருக்கணும். அதான் ஒரு மடம்னா அப்படிதான் இருக்கணும். அப்படிதான் புகழூர் முருகநாயனார் திருமணம் இருந்தது அந்த காலத்தில் 7ஆம் நூற்றாண்டில். புகழூர் முருகநாயனார் திருமணத்துக்கு 6 நாயன்மார்கள் ஒன்றா போனாங்க. வரலாற்றிலே கிடையாது, பெரிய புராண வரலாற்றிலேயே 6 நாயன்மார்கள் ஒன்று சேர்ந்தது எங்கேன்னா புகழூர் முருகநாயனார் திருமணத்தில் தான். ஞானசம்பந்த பெருமான் அங்கே இருந்தார், நாவுக்கரசு பெருமான், எல்லாரும் திருக்கூட்டத்தோட தனியாக இல்லை. அப்போ எவ்வளோ பெரிய மடமாக இருந்திருக்கும், எப்படியெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்கன்னு நினச்சி பார்க்கணும். 7ஆம் நூற்றாண்டில் ஞானசம்பந்த பெருமான் திருக்கூட்டத்தோடு அங்கே இருக்கிறார், நாவுக்கரசு பெருமான் அங்கே திருக்கூட்டத்தோடு இருக்கிறார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் கூடவே இருக்கிறார். ஞானசம்பந்த பெருமானை விட்டு பிரியாமல் இருக்கிறார். திருநீலகண்ட யாழ்ப்பாணர், அவருடைய மனைவியார் மதங்க சோலாமணி. திருநீலகண்ட யாழ்ப்பாணர் 3 ஆச்சுங்களா, சிறுத்தொண்ட நாயனார் 4, அப்புறம் முருகநாயனார் 5, திருநீலங்க நாயனார் 6 நாயன்மார்கள் அங்கே இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத சேக்கல பெருமான் சொல்றார் பாருங்க. திருப்பதிக செழுந்தமிழின் திறம்போற்றி மகிழ்வுற்று பொறுப்பறையன் மடப்பாவை இடப்பாக பொற்றாலில் விருப்புடைய திருத்தொண்டர் பெருமையினை விரித்துரை தங்கு ஒருப்படு சிந்தையினாலே உடனுறையுடன் பயன் பெற்றார் அப்படின்னு. திருப்பதிக செழுந்தமிழின் திறம்போற்றி மகிழ்வுற்றினார், பதிகம் பாடிட்டு இருந்தாங்களாம். அப்புறம் பொறுப்பறையன் மடப்பாவை இடப்பாக பொற்றாலில் விருப்புடைய திருத்தொண்டர் பெருமையினை விரித்துரைத்துனார். உமையம்மை ஒரு பாகத்தில் வச்சிருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அடியாருடைய பெருமைகளை எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி ஒன்றா இருந்ததுடைய பயனை பெற்றார்கள் அப்படின்னாரு. அப்படிதான் இருக்கணுங்க. 6 திருக்கூட்டம், ஆனால் எல்லாரும் எப்படி இருந்திருக்காங்கன்னா ஒரே சிந்தனையோடு இருந்திருக்கு. இப்படிதான் திருமணங்கள் இருக்கணும். திருமணம்னா சாப்பிட்றது தூங்குறது அப்படிங்கிறது இல்லை. பதிகம் பாடணும், அடியார் பெருமையை பேசணும், இல்லை உழவாரப்பணி இருந்தால் உழவாரப்பணி செய்யணும். அடியார்கள் அவங்களே விரும்பி செய்யணும். அதுதான் திருமணத்துக்கு அழகு. இப்படி அன்பர்கள் அமுது செய் திருமணம் அப்படின்னாரு. அன்பர்களிலே தக்கார் தகவலார் என்று பாகுபாடினுடைய தக்க என்பதனை அன்பர்களுக்கு அடைமொழியாக குறிப்பது பொருந்தாதுன்னு தக்க அன்பினை உடையார் என்று சொல்லி இறைவனை அடைவிக்கத்தக்க அன்பு என கொண்டு, அதாவது அடியார்களில் எல்லாரும் ஒன்றுதாங்க. அடியார்களில் குணம் குடியெல்லாம் பார்க்கக்கூடாது. நல்லவங்க கெட்டவங்க அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. இந்த குலத்தை சார்ந்தவர் அந்த குலத்தை சார்ந்தவர்களெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. எல்லாரும் அடியார்கள், அவ்வளோதான். அதில் ஒன்றும் வித்தியாசமெல்லாம் பார்க்கக்கூடாது. எல்லாரும் ஒன்று தான். அப்படி தான் பெரியவங்க இருந்திருக்காங்க. திருமடம் இறைவன் எழுந்தருளுமிடம் திருக்கோயில் என்பது போல அவனது அடியார்கள் எழுந்தருளுமிடம் திருமடம் அப்படின்னு. எப்படி கோயிலை திருக்கோயில் சொல்கிறோம், பெருமாள் இருக்கிறதுனால அது திருக்கோயில் அப்படிங்கிறோம் இல்லைங்களா? அது மாதிரி திருமடம் அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, அடியார் பெருமக்கள் அங்கே இருக்கிறதுனால அதுக்கு பேர் திருமணம். திருப்போட்டு சொல்லணும், மடம் சொல்லக்கூடாது. வெறுமனை திருமடம் அப்படிங்கணும். பேரூர் திருமடம், கௌமாரம் மடம், கௌமாரம் திருமடம் அப்படின்னு திருப்போட்டு தான் சொல்லணும். திருப்போட்டு சொன்னால் தான் அதுக்கு ஒரு சிறப்பு. ஆமாம், பேரூர் சாமி சொல்லும் பொழுது நம்ம திருமணத்தில் உணவு எடுத்துட்டு தான் போகணும் அப்படின்பாரு. பேரூர் சாமி எப்பவுமே திருமணம் தான் சொல்லுவார். திங்களும் ஞாயிறும் தோயும் திருமணம் வாங்கொன்று செய்தார் நாவுக்கரசு புராணத்தில். திங்களும் ஞாயிறும் தோயும் திருமணம்னா இரவும் பகலும் அடியார்கள் வந்தே இருப்பாங்களாங்க. இரவும் பகலும் அடியார் பெருமக்கள் வந்து கொண்டே இருப்பாங்களாம். யார்? நாவுக்கரசு பெருமான் அமைத்த பூந்துருத்தி திருமணத்தில் எப்பொழுதும் அங்கே அன்பர்கள் வந்து கொண்டே இருப்பாங்க. திங்களும் ஞாயிறும் தோயும் திருமணம் வாங்கொன்று சமைத்தார் என்று சொல்லி செய்தார் என்று சொல்லார். அமைச்சனார் திருமணம் காட்ட, இது மதுரையம்பதியில் குலச்சிறை நாயனார் கட்டிய திருமணம். அமைச்சனார் திருமணம் காட்ட ஞானசம்பந்த பெருமான் அடியார்களோடு அங்கு செல்லுகின்ற பொழுது அவர்கள் தங்குவதற்காக கட்டப்பட்ட மடம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மதுரையம்பதியில் இருக்கக்கூடிய மதுரை மடம், மதுரை திருமணம். மதுரை ஆதீனம்னு சொல்லணும் இல்லைங்களா? பழங்காலத்து ஆதீனம் 7ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்ட மடம் அது. குலச்சிறை நாயனாரால் ஆரம்பிக்கப்பட்ட மடம், ரொம்ப பழமையான மடம் மதுரை ஆதீனம் தான். இடையில அவங்க எங்கே ஒரு சில குழப்பங்கள் ஆகுது, அதனால அது கொஞ்சம் இதாக இல்லாமல் போயிடுச்சு. மற்றபடி ரொம்ப பழமையான மடம்னு பார்த்தோம்னா மதுரை மடம் தாங்க. மதுரையில் இருக்கக்கூடிய மதுரை ஆதீனம் தான் ரொம்ப பழமையானது. குலச்சிறை நாயனார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் தங்குவதற்காக கட்டிய மடம் தான் அந்த மடம் அப்படின்னு சொல்லுவாங்க. செங்கமல திருமடம் மற்றது என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் வருது. தொக்க சுற்றமும் தாமும், சுற்றம் மனைவி மக்கள் எல்லாத்தோடு சேர்ந்து போனார் நாயனார். எல்லாத்தையும் அழைத்து கொண்டு சுற்றமும் தாமும் வந்தடைந்தார்கள் என்று சொல்லி அப்படி சுற்றம் இருக்கு அமைஞ்சிருக்குது இல்லையா? நம்ம சொந்தக்காரையெல்லாம் சொல்கிறோம், இவனுக்கு தான் பொழப்பில்லைன்னா இருக்கிற வேலை சேர்த்து எடுத்துட்டு இருக்கிறான் அப்படிம்பாங்க.
இல்லைங்களா? ஆனால் அவருக்கு அப்படி சுற்றம் கூட, அவனுக்கு சுற்றம் அமைவது கூட ஒரு நல்வினை தான் இல்லையா? சுற்றம் அமைகிறது கூட நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். சொந்த பந்தம் நல்ல சொந்தமாக அமைகிறதுக்கு நம்ம எத்தனை புண்ணியம் செஞ்சுருக்கணும் தெரியுங்களா? இல்லைன்னா அதே நமக்கு தொந்தரவாக போயிடும். சுற்றங்கள் எல்லாம் சொன்னுடனே வந்து பணி செய்கிறாங்கன்னா பாருங்கள், அடியார்களுக்கு தொண்டு செய்கிறாங்க, மடத்தில் வந்து வேலை செய்கிறாங்கன்னா எவ்வளோ நல்ல சுற்றங்கள் இருந்திருப்பாங்க பாருங்களேன். அப்போ அவரும் அந்த அளவுக்கு நடந்திருக்கிறாரு. சுற்றத்தாரையும் இறைவன் பணியிலும் அடியார் பணியிலும் ஈடுபடுத்தும் கருத்தும் உடையார். சுற்றத்தாரும் அவ்வாறு ஈடுபடும் கருத்தினர் ஆதலின் சுற்றமும் தாமும் வந்தணைந்தனர் என்று சொல்லி நாயனர் இல்லறத்தில் நல்வாழ்வு வாழ்ந்தார் ஆதலின் இல்வாழ்வாரால் ஓம்ப பெறும் ஐவரில் ஒருவராகி சுற்றத்தாரை தழுவி விளங்கினார் என்று சொல்றாருங்க. ஆமாம், ஒரு இல்லறத்தில் இருந்து பணி செய்தவர் நாயனாருங்க. துறவில் நின்று பணி செய்தவர்கள் 2 பெருமக்கள் தான் பெரிய புராணத்தில். மூர்த்தி நாயனார், நாவுக்கரசு பெருமாள் 2 பேர் தான். ஆமாம், கண்ணப்ப நாயனாரில் சின்ன வயசு தானே, 16 வயசுலேயே அவர் முக்தி அடைஞ்சிட்டார். அதனால் அது துறவுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. கடைசி வரைக்கும் துறவு நிலையில் நின்று பணி செய்த பெருமக்கள் யாருன்னா மூர்த்தி நாயனார் திருமணமே கிடையாது, நாவுக்கரசு பெருமாள் அவரும் திருமணம் கிடையாது. அவங்கெல்லாம் மற்றவங்கெல்லாம் குடும்பத்தோடு தான், மனைவியோட மக்களோடு இருந்து தான் தொண்டு செஞ்சுருக்கிறாங்க. மனைவி மக்களோடு இருந்து என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சால் போதும். விட்டுப்புட்டெல்லாம் ஒன்றும் ஓடணுங்கிற அவசியம் இல்லை. முடியாதனால நம்ம விட்டு போட்டு போயிடறேன்னா எல்லாம் திறந்துடுறேன் அப்படின்னு எல்லாம் போகுது. நம்ம செய்ய வேண்டிய கடமை நம்ம செய்யலைன்னா அது ஒரு குற்றமாயிடும். நம்ம கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டியது செய்யணும், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டியது செய்யணும், பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா செய்ய வேண்டியது செய்யணும், பிள்ளைகளும் அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யணுமோ அதையே செய்யணும். அவங்களுக்கு ஒரு கடமை இருக்குது, அதை செய்யாமல் நாம் போகக்கூடாது. அதை செய்து கொண்டு பெருமானுக்கு தொண்டு செய்யணும். அதுதான் தொண்டு, அதுதான் உண்மையான இல்லறத்தான் செய்யக்கூடிய தொண்டு. எப்படி இருக்குன்னா, தாமரையில தண்ணீரில் இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு உதாரணம், தாமரையில தண்ணீரில் இருக்கிற மாதிரி வெளியிலையும் போகாது, தண்ணியிலையும் ஒட்டாது இல்லையா? ஒட்டாமல் இருக்கிறது. யாக்கை புளியம்பலம் ஒத்திருந்தேன்னு மணிவாசன் பெருமான் இடத்துல சொல்லுவார். அப்படின்னா ஒட்டி ஒட்டாமல் இருக்கிறது. புளியம்பலம் எப்படி இருக்குங்க, கொட்டை தனியாக இருக்கும், புளி தனியாக இருக்கும், அது மாதிரி இருக்கும். அதுதான் நமக்கு சொல்லப்பட்டது. தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாம் கைம்புலத்தார் ஓமல் தலை என்று சொல்லி வள்ளுவ பெருமான் சொல்றார். வளையாரை தமது பிறந்த ஊரும் தொழில் நிகழ்ந்த ஊருமாயும் அதை விடுத்து இறைவனையும் அடியார்க்கு அமுது படைக்கும் பணியும் கருதி திரு நல்லூரில் குடி புகுந்தது நாயனாரது அன்பின் உரைப்பினை காட்டிற்று. மனைவியாரும் மகனும் நாயனாருடன் துறையிலேறி சிவவுரை அணைதலின் சுற்றமும் என்று குறிப்பிட்டார்கள். சுற்றமெல்லாம் நீக்கித்தான் நமக்கு திருவடி அடையணும்னு ஒன்று விதி இருக்கு. ஆனாலும் அந்த சுற்றத்தோடவே திருவடி அடைந்தவர்கள் இவர் சிறுத்தொண்ட நாயனார். அப்படிதான் தன்னுடைய மனைவி திருவெண்காட்டல் அம்மை, அதே மாதிரி சீராள தேவர், அதோட இன்னொன்று என்ன, வேலை செஞ்ச வேலைக்காரம்மா சந்தனதாதியார், அவங்களும் சேர்ந்து திரு கைலாயம் போனார். அதுதான் பெரிய வேலை. ஆமாம், வீட்டில் வேலை செஞ்ச வேலைக்கார அம்மாவும் சேர்ந்து கைலாயம். அவங்க அவ்வளோ பக்குவமாக இருந்திருக்காங்க. ஒரு அடியார் வராங்க, திருநீர் வச்சுட்டு உத்தராட்சம் போட்டுட்டு ஒரு அடியார் வந்தாங்கன்னா நம்ம வேலை செய்கிற முறை என்ன சொல்லுவாங்க, நம்ம வேலைக்காரம்மான்னு எல்லாம் சொல்லுவாங்க, ஐயா வெளியில் போயிட்டாருங்க, கொஞ்சம் நேரம் கழித்து வந்தீங்கன்னா பார்க்கலாம் அப்படிம்பாங்க. அந்த அம்மா என்ன சொன்னால் தெரியுங்களா, அப்படி நேரம் சாமி வந்தார், வந்தோடனே கேட்டார், தொண்டனாருக்கு என்னாலும் சோரளிக்கு வண்டார் பூந்தாரன் மனையில் உள்ளாரோ அப்படின்னாரு. அப்போ அந்த அம்மா வெளியில் வந்தாங்க. அப்போ திருவெண்காட்டு நாங்கள் வெளியில் வரல, வேலைக்காரம்மா சந்தனத்தாதி தான் வெளியில் வந்தது. வந்தணைந்து வினவுவார் மாதவரே யாம் என்று சந்தனமாம் தையலார் முன்வந்து தாழ் வணங்கினார். முதல்ல அந்த அம்மா வந்து என்ன செஞ்சது தெரியுங்களா, அவர் திருவடியை வணங்குச்சு. அப்புறம் திருவடியை வணங்கி எந்தம்மை உடையவரே அகத்துள் எழுந்தருடும் அப்படின்றது. என்னை ஆளாக உடைய பெருமானே முதல்ல வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்றது. அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, மாதரார் தாம் இருந்த இடவகையில் தனி புகுதோம்னார். பெண்கள் தனியாக இருக்கிற இடத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ தான் அந்த அம்மா சொல்லிச்சு, அந்தமில் சீர் அடியாரை தேடி அவர் புறத்தணைந்தார். அந்த எல்லையில்லாத பெருமொழி அடியார்களை தேடி அவர் போயிருக்கிறாரு, சீக்கிரமாக வந்துடுவார், நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னா அவர் வரமாட்டேங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி பக்குவம் இருந்ததுனால தான் அந்த அம்மா போக முடியுது. சந்தனத்தாதிகள் வந்தணைந்து வினவுவார் மாதவரே யாமியன், பெரிய தவமுடைய ஒருத்தர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா விழுந்து வணங்கினாங்க. வணங்கி உடனே உள்ளே கூப்பிட்டாங்க. அதுதான் அந்த அம்மாவுடைய ஒரு பக்குவம். அப்படி சிவதர்மங்களை பிறர்பால் விடாது தாமே நேரில் கண்டு செய்த வேண்டும் என்னும் விதி பற்றி நாயனார். அதாவது ஏன் நல்லூருக்கு போனார்னா, ஒரு பெரிய வியாபாரி, அவர் பெரிய வணிகர், ஆளுகளை வச்சு கூட செஞ்சிருக்கலாம். அது அவ்வளோ புண்ணியம் இல்லைங்க, தானே செய்யணும். ஆமாம்,
சிவதர்மங்களை மட்டும் வந்து ஆட்கள் மூலமாக செய்வது அவ்வளோ பெரிய இல்லை. ஆனால் நம்மக்கிட்ட பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆள் வச்சு செய்கிறது அவ்வளோ புண்ணியம் இல்லைங்கிறார். என்ன செய்யணுமா, அவரே போய் செய்திருக்கிறார். இப்போ அவர் நினச்சிருந்தாருன்னா, அந்த காலத்தில் பெரிய வணிகர் அவர் நினச்சிருந்தாருன்னா ஒரு 5 அடியார்கள் அனுப்பிச்சு போய் எல்லாம் பார்த்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி செய்யலை. அவரே குடி போய் அந்த பணியை செய்திருக்கிறார். அதான் சிவகுணை சொல்ற உரையாசிரியர் எழுதியிருக்கார் பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சிவதர்மங்களை பிறர்வால் விடாது தாமே நேரில் கண்டு செய்தல் வேண்டும் என்னும் விதிப்பற்றி நாயனார் திருநல்லூரில் குடிபுகுந்தனர் அப்படின்னு சொல்லி. குமராபாளையத்துக்கு பக்கத்தால் ஒரு ஊர் இருக்குதுங்க. அந்த ஊரில் இருந்து வருஷம் இந்த பங்குனி உத்தரத்துக்கு காவடி எடுத்துகிட்டு போவாங்க. காவடி எடுத்துகிட்டு போகாத கொஞ்சம் வசதியாக நாலு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நடக்க மாட்டாங்க. அங்கேருந்து நடந்து போகணும் இல்லையா, கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் யார் நடந்து போகிறதுன்ட்டு கூலிக்கு காவடி எடுத்துகிட்டு போவோம். கூலி கொடுத்து காவடி எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ வேலுச்சாமின்னு வச்சுக்கல, வேலுச்சாமி பேரில் ஒருத்தர் எடுத்துகிட்டு போவார். வேலுச்சாமிக்கு புண்ணியமா, எடுத்துகிட்டு போகிறவனுக்கு புண்ணியமா? எடுத்துகிட்டு போகிறவனுக்கு தானே புண்ணியா. அவன் 50 கிலோமீட்டர் நடக்கிறான், நான் என்ன கூலி கொடுக்க போகிறேன் சொல்லுங்கள். அந்த மாதிரி ஒரு ஊர் இன்றைக்கி இருக்குது. அவங்க போக முடியலன்னா அவங்களுடைய சார்பாக ஒருத்தர் எடுத்துகிட்டு போவார். அவங்கள்ட்ட வேலை செய்கிறவர் எடுத்துகிட்டு போவார். அப்படி நான் பார்த்துருக்குறேன். சிவன்மலைக்கு போவாங்க, வருஷம் சிவன்மலைக்கு போவாங்க. அதெல்லாம் புண்ணியம் இல்லை, எடுத்துகிட்டு போகிறவனுக்கு தான் அந்த புண்ணியம் கிடைக்கும் இல்லைங்களா. அதான் சொல்கிறார், பிறர்பால் விடுவது அவ்வளோ சரியில்லை அப்படிங்கிற. சரி, எப்பவுமே அப்படி இல்லை. முடியல, அந்த அன்னைக்கு ஒரு நாளைக்கு முடியலன்னா நம்ம வச்சு செய்துக்கலாம். எப்பவுமே வந்து ஆளுக வச்சு செய்கிறது அப்படிங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி சொல்கிறோம். மருவும் அன்போடு வணங்கினர் மணிகண்ட நல்லூர் திருவிழா அணி சேவித்து திருமடத்து அடியார் பெருகும் இன்பமோடு அமுது செய்திட அருள் பேணி உருகு சிந்தையின் மகிழ்ந்துரை நாளிடை ஒரு நாள் மருவும் அன்போடு வணங்கினர் மணிகண்டர் நல்லூர் திருவிழா அணி சேவித்து அப்படின்னா பொருந்திய அன்பினோடும் வணங்கினராய் திருநீலகண்டராக இறைவன் எழுந்தருள் இருக்கும் திருநல்லூரின் திருவிழா சிறப்பை சேவித்துக் கொண்டும் திருமடத்திலே அடியார்கள் மேன்மேலும் பெருகும் இன்பத்தோடு அமுது செய்திட அருள்வேணி கொண்டும் உருகிய மனமுடையவராய் மகிழ்வுடன் வாழ்ந்து உரைகின்ற நாட்களில் ஒரு நாள். இப்படி தினசரி செய்திருக்கிறாங்க. இந்த விழாவுக்கு வரக்கூடிய அடியார்கள் தங்கி அவர்களுக்கு உணவு கொடுத்து இப்படி பல நாட்கள் அது நடந்துட்டு இருக்கு. அப்படி நடந்துட்டு இருக்கக்கூடிய நாளில் ஒரு நாள் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறது சொல்ல போறார். மணிகண்டர் அப்படின்னு, சாமிக்கு மணிகண்டன் ஒரு பெயர் உண்டு. மணிகண்டன் நம்ம அங்கே போயிடக்கூடாது. மணிகண்டங்கிறது சாமியினுடைய பேர் மணிகண்டன் தான். மணின்னு என்ன தெரியுங்களா, கண்டத்தில் இருக்கக்கூடிய இருக்கு இல்லைங்களா, அந்த விடத்தை அடக்கிய அந்த அதுக்கு பேர் மணிங்க. மணிமிடற்றான் அப்படின்னு அவனுக்கு பேர் உண்டு. மறந்தருத்தி நெறிமாற மணிகண்டர் வாய்மை நெறி அறந்தரு நாவுக்கரசும் ஆலால சுந்தரரும் பிறந்தருட உள்ளதான நம்மளவோ பேருடைகள் அப்படின்னார் நாவுக்கரசுடைய புராணத்தில். மணிகண்டர் அப்படின்னா சிவபெருமானுக்கு மணிகண்டன் ஒரு பெயர் உண்டு. அந்த மணிகண்டன் சொன்னாலும் ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் வந்து சொல்ல. ஆனால் மணிகண்டன் அப்படிங்கிற சொல் யாருக்கு சொந்தம்னா சிவபெருமானுக்கு சொந்தம். மணிகண்டர், அவர் தான் மணிகண்டன். அப்படி ஒரு நாள் அப்படிங்கிறார். மருவும் அன்போடு அங்கனம் நல்லூரை வந்து மறுவியதற்கு நிறைந்த அன்பினோடு அப்படின்னு சொல்றார். நல்லூருக்கு வந்து நிறைந்த அன்பினோடு வணங்கினாராகி என்று சொல்றாருங்க. நல்லூர் மணிகண்டர் திருவிழா அப்படின்னார். விழாவின் சிறப்புகளை எண்ணி எண்ணி இன்புற்று சேவித்தல் திருவிழா அணி சேவித்து என பெற்றது என்று சொல்லி அருள் பேணி அவனருளாலே அவன் தான் வணங்கி என்றபடி சிவருமானை வணங்குவதற்கு அவன் அருள் வேண்ட பெறுதல் போல அவனது அடியார் இன்பமோடு அமுது செய்திருத்தற்கும் அவனுடைய அருள் வேண்ட பெறும். எப்படி பெருமானுடைய திருவடியை வணங்குறதுக்கு அவனுடைய திருவருள் வேணுமோ அது மாதிரி அவன் அடியார்களை அமுது கொடுப்பதற்கும் நமக்கு திருவருள் வாய்க்க பெறணும். இல்லைன்னா கொடுக்க முடியாது. நமக்கு திருவருள் வேணுங்க, இல்லைன்னா கொடுக்க முடியாதுங்க. ஆதலின் அருளை பேணி என்று சொல்றார். உருகு சிந்தையின் அடியாருக்கு அமுது செய்விக்கும்படி திருவருள் கூட்டி வைத்தலின் அவ்வாறு தம்பால் இறைவன் கருணை கூர்ந்து எண்ணி எண்ணி மனமுருகினர் என்று சொல்றாருங்க. எத்தனையும் அரிய நீ எளிய யானாய் என்னை ஆண்டு கொண்டு இறங்கி என்று கொண்டாய் என்று சொல்லி இத்தனையும் எம்பெருமோ ஐயகையோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறே என்று சொல்லி அப்பர் சாமிகள் பாடுவது மாதிரி உருகு சிந்தையின் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதே என்று சொல்லி மனமுருகி அவர்கள் வந்து அந்த தொண்டை செய்தார்கள் என்று சொல்றாரு. அடியவர் கேளாமலே அவர்கள் குறிப்பறிந்து உணவு உடைதல் உறையுள் இதெல்லாம் கொடுக்கறது அப்படிங்கிறது அதை பெரியவங்க செய்வாங்க.
அந்த திருக்குறிப்பு தொண்ட நாயனார் போன திருக்குறிப்பு தொண்ட நாயனார் என்னன்னா குறிப்பறிந்து செய்வது, அதான் திருக்குறிப்பு தொண்டு அப்படிங்கிறது. அடியாருடைய குறிப்பறிந்து எங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்கிறது. உணவு வேணும்னா உணவு கொடுக்கறது, உடை வேணும்னா உடை கொடுக்கறது, இந்த மாதிரி குறிப்பறிந்து செய்கிறது. பிறைத்தளிர்ச்சடை பெருந்தகை பெருந்திருநல்லூர் கரை கடத்து இறை கோபன பெருமை முன்காட்டி நிறைத்த அன்புடை தொண்டருக்கு நீடருள் கொடுப்பான் மறை குளத்தொரு பிரம்மச்சாரியின் வடிவாகி. சாமி வந்துட்டார். இப்போ எப்படி வர்றாரு அப்படின்னா ஒரு பிரம்மச்சாரியனுடைய வடிவத்தில் வர்றாருங்க. ஒரு பிரம்மச்சாரி இப்போ வந்து அந்த மடத்தில் அடியார் பெருமக்கள்லாம் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. அமுது செய்து தங்கி உடையெல்லாம் வாங்கி கொண்டு அப்படியே மன மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. இந்த தொண்டை எப்படி செய்கிறாரு நாயனார்? இது பெருமானுடைய திருவருளால் நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் என்று சொல்லி அவர் செய்து கொண்டிருக்கிற காலத்தில் சாமியே அங்கே போகிறார். ஒரு பிரம்மச்சரி போல பெருமான் வந்து அங்கே போகிறார். பிறைத்தளிர்ச்சடை பெருந்தகை பெருநல்லூர் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படின்னா பிறையாகிய தளிரை சூடிய சடையனையுடைய அந்த பெருந்தகையாகிய திருநல்லூர் எழுந்தருளிய திருநீலகண்டராகிய இறைவனார் தமது கோவணத்தின் பெருமையை முன்காட்டி அதன் மூலம் நிறைந்த அந்த அன்புடைய திரு தொண்டருக்கு நீடிய அருள் கொடுக்கும் பொருட்டு வேதியர் கொடுத்த ஒரு பிரம்மச்சாரி வடிவுடையவராகி எதுக்கு போனார் அப்படின்னா நாயனாருக்கு அருள் கொடுப்பதற்காக போனார். அதான் ரொம்ப முக்கியம். சிறுத்தொண்ட நாயனாருடைய வீட்டுக்கு சாமி எதுக்கு வந்தார் அப்படிங்கிறது காரணம் சேக்கிழ பெருமான் சொல்றாருங்க. முதல்ல சிறு தொண்டருடைய அன்பை நுகர்வதற்காக வந்தார். சரி, அன்பை நுகர்ந்தாச்சுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் செய்யணும், இல்லை அவருக்கு அருள் செய்யணும் அப்படின்னு வந்தார். அன்பு நுகர்ந்து அருள் செய்ததற்கு மேலிருந்து வந்தார். அங்கிருந்து எப்படி எதுக்காக வந்தார்? ஒடிநகரம் சிறு தொண்டருக்கு அருள் செய்யும் பொருட்டாக என்று சொல்லி அதிகத்தில் வருது. அப்படின்னா அந்த கைலாயத்திலிருந்து சாமி எதுக்கு இந்த மண்ணுலகத்துக்கு வராருன்னா நம்மெல்லாம் நல்லா இருக்கணும், நமக்கெல்லாம் அருள் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் வரார். திருவாசகத்தில் இருக்கு, வான் பழித்து மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வல்லல் அப்படின்னு. தென்பலச்சோலை குயிலே சிறு குயிலே இதில் அந்த குயில் பத்தில் சொல்றாரு. வான் பழித்து மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வல்லல். எதுக்காக அவர் வராரு? நம்மளை ஆட்கொள்வதற்காக, நமக்கு அருள் செய்வதற்காகத்தான் சாமிங்க வர்றார். அதனால இப்போ நாயனாருக்கு அருள் செய்யறதுக்காக வர்றார். திருநீலகண்ட நாயனாருடைய வீட்டுக்கு சாமி எதுக்கு வந்தார் அப்படிங்கிறத சேக்கிழ பெருமான் சொல்றார். தொண்டரை விளக்கம் காண நன்னெறி இதுவாம் என்று ஞானத்தோர் விரும்பிய அன்னறி காட்டு மாட்டால் அருட்சவ யோகி ஆகினார். இப்படி ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு நம்மளாம் தெரிஞ்சுக்கணுமா? சாமியுடைய விருப்பம். ஒரு சின்ன வயசு 20 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் கணவன் மனைவி எந்த ஒரு உறவும் இல்லாமல் அப்படி ஒரே வீட்டில் தன்னந்தனியாக இருக்கிறாங்க. இங்கே ஒருத்தர் அங்கே ஒருத்தர் அப்படி இருக்கிறாங்கன்னா அது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு சாமி நினைக்கிறேன். இப்படி கூட இருக்கிறாங்க இந்த உலகத்தில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாராம். அதனால் வந்து சாமி அங்கே ஒரு யோகியாக வர்றாருங்க. தொண்டரை விளக்கம் காண நன்னெறி இதுவாம் என்று ஞானத்தோர் விரும்பி அப்படின்னார். நம்மெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சாமி நினைச்சார். சாமிக்கு தெரியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாமி நம்மளை சோதிச்சு பார்க்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. நம்ம என்னென்ன நிலையில் இருக்கிறோன்னு நம்ம எல்லாத்தையும் ஏமாற்றலாம். பெருமானை ஏமாற்ற முடியுமா? அவனாசியப்பருக்கு தெரியும் இவன் இந்த இதில் தான் இருக்கிறான், எதுக்கு இங்கே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும் இல்லைங்களா? நம்ம யாரை வேணாலும் ஏமாற்றலாம், சாமியை ஏமாற்ற முடியாது. ஆனால் என் சாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா எல்லாத்துக்கும் அந்த உண்மையான தொண்டராக இருந்தால் அவருடைய தொண்டு எல்லாத்துக்கும் தெரியணும்னு பெருமான் விரும்புகிறார். ஏன்னா தன்னுடைய பிள்ளை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நல்ல ஒரு இதாக மகிழ்ச்சியாக இருக்கணும், புகழாக இருக்கணும்னு தானே பெற்றவங்க விரும்புவாங்க. அது மாதிரி தன்னுடைய அடியார்கள் நல்ல ஒரு புகழோடு இருக்கணும்னு தான் பெருமான் விரும்புவான். அவனுடைய விருப்பம் தான். நிறைந்த அன்புடை தொண்டருக்கு நீடருள் கொடுப்பானர் மறை குளத்தொரு பிரம்மச்சாரியின் வடிவாகி. ஒரு வேதியர் குளத்தில் ஒரு பிரம்மச்சாரியா அங்கே வர்றார் அப்படின்னு சொல்றாரு. இப்போ சாமி எதுக்காக வர்றாரு? அவருக்கு அருள் செய்யறதுக்காக வர்றாரு. பெருந்தகை அப்படின்னு பிறை தளிர் சடையினர், பிறையை தளிர் போல சூடிய சடை என்று சொல்லி பெருந்தகை பெரியதனுள்ளெல்லாம் பெரியதான தகமை இறைவனது பெருந்தகமையாவது உயிர்கள் எத்தனை பிழை செய்யணும் வெறுத்து தள்ளாது பொறுத்து அவையிடத்து மேலும் கருணை செய்து கொண்டே இருத்தல். எத்தனை தப்பு செஞ்சாலும் அதெல்லாம் சாமி பொறுத்து, சரி அடுத்த தடவை பார்க்கலாம், அடுத்த தடவை பார்க்க நம்மளுக்கு மன்னிப்பு கொடுத்து நம்மளை அதை வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை நீ பெருமையினால் பொறுப்பவனை. நம்முடைய மணிவாசகர் பெருமான் சொல்லாரு, எத்தனை தப்பு நம்ம பண்ணுறோம் தெரியுங்களா? நமக்கு தெரிஞ்சு பண்ணுறோம், தெரியாமல் பண்ணுறோம்.
யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டு நம்ம பண்ணுற தப்பு ஏராளமான தப்பு இல்லைங்களா? அதையெல்லாம் சாமி என்ன பண்ணுறாரா? ஒவ்வொன்றையும் பொறுத்து கொண்டே இருக்கிறார். வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையின் என் பெருமையினால் பொறுப்பவனை அரா பூண்பவனே பொங்கு செஞ்சடை பொங்கு கங்கை சடை செருப்பவனே திருவருளால் என் பிறவியை வேறறுப்பவனை உடையாய் அடியேன் உன் அடைக்கடமை அப்படின்னு எல்லாம் சாமி இப்படியெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க, நான் உங்களுடைய திருவடியில் அடைக்கலம் என்று சொல்லி அடைக்கலப்பத்தில் மணிவாசக பெருமான் சொல்கிறாருங்க. விளைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றினார். நாங்கள் தப்பு செஞ்சுட்டே தான் இருப்போம், ஆனால் பொறுத்துட்டே தான் இருக்கணும். நீங்கள் உங்கள் கடமை என்னென்னா அதையெல்லாம் பொறுத்து கொள்வது தான். அதான் சொல்கிறார், பெரியவங்க சொல்கிறாங்க பாருங்கள், விளைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போடு. அதுக்கு பொறுத்துக்கிறது அவங்களுக்கு அதுக்கு கடமையா. ஆமாம், நம்ம செய்கிற தப்பையெல்லாம் அவங்க பொறுத்து கொள்வது அவங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்க வேண்டியது தான். மண்ணுடையில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் வந்தடையில் கண்ணுதலான் பெருங்கரனை கை கொள்ளும் என்று சொல்லி பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மண்ணுடையில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் வந்தடையில் கண்ணுதலான் பெருங்கரனை கை கொள்ளும் அப்படின்னு. தன தப்பு பண்ணாலும் சாமி நம்மளை ஏற்றுக்கொள்வார். அதான் அம்மா காஞ்சிபுரத்தில் சிவபூசை செய்து ஏகாம்பரநாதரை 32 வரங்கள் வாங்கினாங்க அம்மா. நமக்காக 32 வரங்கள் பெற்றாங்க அம்மா. ஏகாம்பரநாதரை காமாட்சி அம்மை ஏலவார் குழலி. அந்த 32 வரங்கள்ல என்னன்னா, எந்த பிழை செய்தாலும் இந்த பதியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு நல்வினை பயனே கிடைக்கணும். தப்பு செஞ்சாலும் நல்வினை பயன் தான் கிடைக்கணும். ஆனால் ஒரு பிழை தவிரனர். என்ன பிழை அப்படின்னா திருவடி பிழைத்தல் தவிரனர். திருவடி பிழைத்தல் என்னன்னா சிவபெருமானை நிந்தனை செய்வது, அவன் அடியார்களை நிந்தனை செய்வது. அதுக்கு மட்டும் மன்னிப்பே கிடையாதுங்க. நம்ம பெருமானை நிந்தனை செய்யறதுக்கும் அவனுடைய அடியார்களை நிந்தனை செய்வதற்கும் பேர் என்னன்னா திருவடி பிழைன்னு பேருங்க. திருவடி பிழைக்கு பரிகாரமே கிடையாது. என்ன செஞ்சாலும் நீங்கள் அனுபவிச்சுதான் தீரணும். அதனால் அம்மா கேட்ட வரமே அதான், திருவடி பிழைத்தல் தவிர இந்த பதியில் செய்யக்கூடிய எந்த ஒரு பிழையும் அவர்களுக்கு நற்பயனையே கொடுக்கணும் என்று சொல்லி காஞ்சிபுரத்தில் நம்முடைய உமையம்மை வரம் கேட்டாங்க பெருமான் கிட்ட. அதான் பெருந்தகை. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் பெண்ணில் நல்லாரிடம் பெருந்தகை இருந்ததேனர். பெருந்தகைன்னா என்ன? நம்ம செய்யக்கூடிய பிழைகளை எல்லாம் பொறுக்கக்கூடிய ஒரு பெருந்தகை. மனுஷங்க பொறுப்பாங்களான்னா பொறுக்க மாட்டாங்க. பெருமான் அதெல்லாம் பொறுத்து கொள்வார். அதான் பெருந்தகை இருந்ததே, வேதையாளவனிடம் பெருந்தகை இருந்ததே என்று சொல்லி, பெருந்தகையை பிறர்க்கரிய மாணிக்கத்தை என்று சொல்லி திருச்செங்காட்டங்குடி தேவாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி பெருந்திருநல்லூர், அவனும் பெருந்தகை, அவனது ஊரும் பெரியது, திருவும் நலமும் தருவது என்று சொல்லி திருநீலகண்டம் அவரது பெருந்தகமையும் கருணையும் காட்டியிருக்கும் அடையாளம். திருநீலகண்டம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, அவன் இறைவனுடைய கருணையை காட்டி நிற்பது தான் திருநீலகண்டம். ஏன்னா பெருமான் உலக உயிர்கள் உய்வடையும் பொருட்டாக அந்த ஆலகால விடத்தை தான் உண்டு தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்தார் இல்லையா? அதான் பெருமானுடைய, அதனால தான் அவருக்கு பேர் தியாகேசன் அப்படின்னு சொல்லி பேர். பொங்கி நின்றெழுந்த கடல் நஞ்சினை பங்கியுண்டதோ தெய்வம் உண்டோ சொல்ல என்று சொல்லி நம்முடைய அப்பர் சாமிகள் கேட்கிறாருங்க. பொங்கி நின்றெழுந்த கடல் நஞ்சினை பங்கியுண்டதோ தெய்வம் உண்டோ சொல்ல என்று சொல்லி வேற எந்த ஒரு கடவுளாலையும் செய்ய முடியாத ஒரு செயல் நம்ம சிவபெருமான் செய்தார். ஆழகால விடத்தை கொண்டு சுந்தரமூர்த்தி சாமிகள் கையில் கொண்டு திரட்டி கொடுக்கின்ற பொழுது அதை தான் உண்ட பெருமை பெருமானை தவிர யாராலும் செய்ய முடியாது. திருமாலெல்லாம் அஞ்சி ஓடுனாங்க. திருமால் மற்ற தேவர்கள் எல்லோரும் அஞ்சி ஓடினாங்க. அப்போ சுந்தரமூர்த்தி சாமிகளை அழைத்து அதை திரட்டி கொண்டு வர சொல்லி அவர் கொண்டு போய் அப்படி கையில் கொடுக்குறார். பெருமான் அப்படியே உண்டு. இந்த உலகத்தை காப்பாற்றிய பெருமை சிவபெருமானுக்கு உண்டு. கோவண பெருமை முன் காட்டினர். துறந்தோராலும் விரும்ப பெறும் பெருமை, அதனை தரிக்கும் அன்பர் பெருமை அதன் பெருமை என்று சொல்லி நிறைந்த அன்புடை தொண்டர்னர். இனிமேலும் கொள்ளுதற்கு இடமில்லாதபடி நிறைந்த அன்பு தீர்ந்த அன்பாய அன்பர் போற்றி என்று சொல்லி திருவாசகத்தில் சொல்லு. நிறைந்த அன்புடைய தொண்டர்னர். விளைத்த அன்பு விழ்வார் போல விமலனார் முடிமேல் விட்டார். கணப்ப நாயனார் அந்த வாயில கொண்டு போன அந்த திருமஞ்சன நீரை எப்படி சாமி மேல விட்டார் அப்படின்னா, அன்பே விளைந்தது போல இருந்துதான். அன்பு விளைத்த அன்பை உமிழ்ந்தது போல இருந்தது அப்படின்னு சொல்லி பொன்முகலியாரனுடைய நேர வாயில கொண்டு வர்றார். வாயில கொண்டு பெருமானுடைய திருமுடியில அபிஷேகமா விடுறார்.
அது எப்படி இருந்ததுன்னா அன்பையே உமிழ்ந்தது போல் இருந்ததுன்னா, பொன்முகலியாற்றினுடைய நீரை உமிழ்ந்ததா தெரியலையா சேக்கிழார் பெருமானுக்கு. அவன் அதான் சொல்றார், விளைத்த அன்பு அப்படின்னா உள்ள ஊறி திளைத்த அன்புங்க. உள்ள ஊறித்து கண்ணப்ப நாயனாருடைய உள்ளுக்குள்ள ஊறி திளைத்த அன்பையே உமிழ்ந்தது போல இருந்தது. அதை விளைத்த அன்பு உமிழ்வார் போல விமலனார் முடிமேல் விட்டார் அப்படின்னார். விமலனார்னா மலமற்ற பெருமாள், நம்ம மலங்களையெல்லாம் நீக்கக்கூடிய பெருமாள். நின்மலன் அப்படிங்கிறது சிவபெருமான் ஒருவன் தான் நின்மலன். அதை விமலனார் அப்படின்னு சொல்லி சொன்னார். நீடருள் அருள் பேணி என்றபடி இதுவரை ஈந்ததும் அருளே ஆயின் இனி தருவது நீடுகின்ற அருள். இதுவரைக்கும் அன்பு செய்திருக்க அருள் தான் செய்திருக்கிறார் பெருமான். இனி கொடுக்க போகக்கூடிய அருள் நாயனாருக்கு அப்படின்னா நீடருள் அப்படின்னா இனி மீண்டும் அந்த மண்ணுலகத்துக்கு அவர் வரணுங்கிற அவசியம் இல்லை. அது மாதிரி ஒரு அருளை இனி கொடுக்க போறார். அதுக்காகத்தான் சாமி இப்போ வந்திருக்கிறார். அதான் மாலா இன்பம் மீளா நெறி என்று சொல்லக்கூடிய பேராவுடைய பிரிவில்லா மரபா நினையா அளவில்லா மாலா இன்பம் மாக்கடலே திருவாசகத்தில் சாமி பற்றி சொல்றார். சாமி பற்றி நிமாச பெருமான் என்ன சொல்றாருன்னா, பேரா ஒளியா பிரிவில்லா மரபா நினையா அளவில்லா மாலா இன்பம் மாக்கடலே என்று சொல்லி சொல்றாரு. மறைக்குடத்தொரு பிரம்மச்சாரியின் வடிவாகினர். மறைக்குடத்து வேதியர் குடத்திலே வந்த ஒரு பிரம்மச்சாரி வடிவத்தில் பெருமான் இப்போ நாயனாருடைய திருமணத்துக்கு வரார், நல்லூருக்கு வரார். ஒருனா ஒப்பற்ற பிரம்மச்சாரி, பிரம்ம உபாசனை நிலையிலே சரிக்கின்றவன் என்று சொல்லி வேதத்தை ஓதுகின்றவன், வேதமெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பிரம்மச்சாரியை போல வராருங்க. பிரம்மன், சத்திரியன், வைசியன் இந்த 3 சாதியில் ஒரு பாலன் உபநயனமானவுடனே பாக்கு வெற்றிலை தின்னாமலும், ஒரு உபநயனமான எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. பாக்கு வெத்தலை பாக்கு போடக்கூடாது, சந்தனம் தரித்தல் பூச்சூடுதல் இல்லாமலும், இடையில் ஒரு வஸ்திரத்தை மாத்திரம் சுற்றி கொண்டு அயலூரில் உள்ள ஒரு பிராமண அகரகாரத்தில் சென்று ராக்காலத்தில் தர்ப்பையை கீழே பரப்பி அதன் மேல் படுத்துக்கொண்டு பிச்சையாக கொண்ட அன்னத்தை புசித்து தகுந்த குருவினிடத்தில் கல்யாணம் செய்யத்தக்க காலம் வருகின்ற அளவும் வேத அத்தியாயனம் பண்ணி கொண்டிருத்தல் என்று மகாலிங்கையருடைய எப்படி ஒரு பிரம்மச்சரி இருக்கணுங்கிறதுக்கு சொல்றாரு. பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும், தர்ப்பைக்கு மேலே தான் படுத்துக்கணும், இப்படியெல்லாம் ஒரு விதி பிரம்மச்சாரிகளுக்கு இருக்கு. செய்யவும் சடை கறந்ததோ திருமுடி சிகையும் சைவ வெந்திரு நீற்று முண்ட தோழி தலைப்பும் மெய்யன் வெண்புரி நூலுடன் விளங்கும் ஆண் தோலும் கையில் மன்னிய பவித்திரமாக பவித்திரம் மரகத கதிரும் இறைவன் கொண்ட கோலத்தை சொல்றாருங்க. எப்படி வந்தார் அப்படின்னா, செய்ய புன்சடை கறந்ததோ திருமுடி சிகையும்னார். அப்படியே பெருமான் வந்த கோலம் எப்படி இருந்தது அப்படின்னா, சிவந்த சிறு சடையை மறைத்ததாகிய திருமுடிச்சகையும், அப்புறம் சைவத்திற்குரிய திரு வெண்ணீற்றை திரிபுண்டரமாக திரித்த தனது ஒளியின் தலைப்பும், அப்படி நெற்றியிடம் 3 கோடுகளாக புண்டகமாக திருநீர் அணிந்திருக்கிறார் பெருமான். அப்புறம் இப்போ எப்படி வர்றாருன்னா, ஒளியின் தலைப்பும் திருமேனியில் வெண்மையான பொறிகளுடைய பூநூல், அப்படி உடம்புல ஒரு பூநூல் போட்டிருக்கிறார், கழுத்தில் மார்பில் ஒரு பூநூல் போட்டிருக்கிறார். கையில் மரகத கதிர் விட்டு நீண்ட பவித்திரம் அணிந்திருக்கிறார் கையில். ஆமாம், இதெல்லாம் ஒரு பிரம்மச்சாரிக்குண்டான ஒரு வடிவத்தோடு இப்படி வர்றாரு நம்முடைய பெருமானே நாயனாருடைய திருமணத்துக்கு வர்றார். இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு இது பார்த்ததே இல்லை. அவர் செய்ய சிவந்த புன்சடை சிறு சடை என்று சொல்லி சடை கறந்த ஒரு திருமுடி சிகையும், சடையை மறைத்து அதனிடத்திலே திருமுடி சிகையை கொண்டு என்று சொல்றார். கண்ணடை கறந்த கதிர் வெண்படமெனை என்று சொல்லி பெருமானுடைய திருக்கோலத்தை அப்படி சொல்ல. சைவ வெண்திரு நீற்று முண்டம், சைவத்துக்கே சிறப்பாயுரை அடையாளமாய் 3 கீற்று வடிவாய் நெற்றியில் இட்டு திருநீற்றுக்கால். நம்ம திருநீர் எப்படி இடணும்னா 3 விரலால் தான் எடுத்துடணும். அது 3 கோடு வந்தாலும் பரவாயில்ல, வராத போனாலும் பரவாயில்ல, அது வேற. ஆனால் 3 விரல்களால் தான் திருநீர் எடுத்து நாம் பூசணும் அப்படிங்கிறது விதி இருக்குது. ஒரு விரல் எடுத்து இப்படி வைக்கிறதெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம 3 விரலில் தான் திருநீர் இடணும். அது திரிகுண்டமாக வந்தாலும் சரி, அப்படி வராத போனாலும் சரி. அதை பற்றி திருமுண்டம் திரிகுண்டரம் என்று சொல்றாங்க. திருநீற்று முண்டம் எல்லா ஆச்சிரமங்களுக்கும் உரியதாய் வேதம் விதித்தது என்று சொல்லி மான் தோல் கையில் கொண்டு வரார். இந்த பிரம்மச்சாரிகள் கையில் இருக்கக்கூடியது மான் தோல் என்று சொல்றார். பூநூடு மான் தோல் இதெல்லாம் மரகத கதிர் பவித்திரம் என்று சொல்லி ஒரு உலராத பச்சை தருப்பையால்
பவித்திரம் அறிந்து கொண்டு வர்றார். முஞ்சி நானுரம் உடைந்தது சாத்திய அறையில் தஞ்ச மாமரை கோவன ஆடையின் அசைவும் வஞ்ச வல்வினை கருப்பர் மனத்தடியார்கள் நெஞ்சில் நீங்கிடா அடிமலர் நீ நிலம் பொலிய. இறைவனுடைய திருவடி எங்க இருந்த பாட்டில் சொல்றார் பாருங்க. முஞ்சி நானுரம் முடிந்தது சாத்திய அறையில் தஞ்ச மாமரை கோவன ஆடையின் அசைவும் வஞ்ச வல்வினை கருப்பர் மனத்தடியார்கள் நெஞ்சில் நீங்கிடா அடிமலர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றாரு. அதாவது முஞ்சி புள்ளை திரித்த வடத்தினை முடிந்து அரண்யானாக சாத்திய இடையிலே முஞ்சி புல் அப்படின்னு சொல்லி அந்த முஞ்சி புல்லை வந்து அதை திரித்து கயிறாக அரைஞானாக அணிந்திருக்கிறார். அப்படி வடத்தினை முடி அரண்யானாக சாத்திய இடையிலே தஞ்ச மறையாகிய கோவனாடையின் பிணைப்பும் கொண்டு கோலமுடையராகி வஞ்சனையுடைய தீவனையாகிய கருப்பரும் மனத்தினுடைய அடியார்களது நெஞ்சிலே நீங்காது பொருந்திய திருவடி மலர்கள் நீண்ட நிலத்திலே பொலிய. பெருமானுடைய திருவடி எங்க இருக்கு அப்படின்னா வஞ்சனையுடைய தீவனையாகிய அந்த கருப்பு அருந்த மனத்தையுடைய அடியார்கள் நெஞ்சில் இருக்குமா. பெருமானுடைய திருவடி நிலைச்சிருக்கக்கூடிய இடம் என்னன்னா இந்த வஞ்சனை இல்லாத நல்ல மனதையுடைய கருப்பரும் மனத்தையுடைய அடியாருடைய நெஞ்சில் இருக்கக்கூடிய திருவடி இப்படி நிலந்தோய நடந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எங்க இருக்க வேண்டிய திருவடி அடியாருடைய நெஞ்சில் இருக்க வேண்டிய திருவடி இப்ப நிலந்தோய அந்த நல்லூர்ல அப்படி வந்துட்டு இருக்கு. அதான் சொல்ற. அப்படி வரை தடுத்தாட்கொண்ட புராணத்துல அப்படி பெருமான் வந்து சுந்தரமூர்த்தி சாமியை ஆட்கொள்வதற்காக திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த திருமண மேடைக்கு வருகின்ற பொழுது எப்படி அவரை வரவேற்றாங்க அப்படின்னா முந்தைய என்பதும் தவத்தினால் எங்கள் முனிவரின் எழுந்தருளியது அப்படின்னா இருந்த சிவாச்சாரியர் எல்லாம் நாங்கள் செய்த பெரிய தவம் சாமி, நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க என்று சொல்லி அவரை போய் வணங்கினாங்க. அதே மாதிரி நம்முடைய மானக்கஞ்சார நாயனார் வீட்டுக்கு சாமி வர்றார். முந்தின நாள் அடுத்த நாள் அந்த பெண்ணுக்கு திருமணம். முந்தின நாள் வந்து என்ன கேட்டார், இந்த கூந்தல் நல்லா அழகாக இருக்குது, இந்த கூந்தலை கொடுத்தா எனக்கு பஞ்சவடிக்காகும் அப்படின்னு சொல்லி கேட்டார். சாமிக்கு வேற ஒன்றுமே கிடைக்கல பாருங்க. அப்படி வந்து வணங்குற அந்த பெண், அந்த வந்த பெரியவங்களை வணங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த புராணத்தில் தெரியுது பாருங்க. அந்த பெண் வந்து ஒரு வீட்டுக்கு பெரியவங்க வந்தால் வணங்கணும் இல்லையா, அந்த பெண் வந்து வணங்குற பொழுது அந்த பெண்ணுக்கு திருநீர் கொடுத்துட்டு சாமி என்ன கேட்குறாரு, இந்த பெண்ணுடைய கூந்தல் அழகா இருக்குது, பஞ்சவடிக்காக அடுத்த நாள் கல்யாணம் யாராச்சும் கொடுக்க முடியுமா, அடுத்த நாள் முகூர்த்தத்துக்கு போகிற பொண்ணு. ஆனால் அதெல்லாம் யோசிக்கல, ஒரு அருவாலை எடுத்துகிட்டு வந்து கத்தி எடுத்துகிட்டு வந்து அப்படியே அறிஞ்சு கொடுத்தார். அந்த பெண் தான் ஏயர்கோன் கலிக்காம நாயனாருடைய மனைவியாக போனது. அந்த பெண் தான் ஏயர்கோனாருடைய மனைவி. அந்த பெண்ணை பெற்றதனால் அவர் வந்து பெருமான் திருவடி அடைஞ்சாராம், பிறப்பு நீங்கினாராம். இப்பிறவி கொடும் சூலை பிழைக்கும் நெறி தமக்குதவ பெண்கொடியை பெற்றெடுத்தார் அப்படின்னு சேக்கிழ பெருமான். பெண் குழந்தை பிறந்தா பிறப்பு இல்லை அப்படின்னு சேக்கிழ பெருமான் சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண் குழந்தை பிறந்தா பிறப்பு இருக்குதான்னு கேட்கக்கூடாது. பெண் குழந்தை பிறந்தா பிறப்பு இல்லை. இப்பிறவி கொடும் சூலை பிழைக்கும் நெறி தமக்குதவ பெண்கொடியை பெற்றெடுத்தார் அப்படின்னு. அந்த பெண் குழந்தை பிறந்ததுனால அவருக்கு பிறப்பு இல்லை. அப்படிப்பட்ட பெண் குழந்தை தான் அந்த கூந்தல் அறியப்பட்ட பெண். அந்த பெண் தான் இறந்து போன தன்னுடைய கணவனை மீட்ட பெருமை அந்த அம்மாவுக்கு உண்டு. வயிற்று வழியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஏயர்வன் கலிக்காம நாயனார் சாமி சொல்லிட்டார், சுந்தரர் வந்தால் தான் அந்த நோய் நீங்கும்னு. சுந்தரர் வந்துதான் அந்த நோய் நீங்கும்னா, சுந்தரர் பெருமானை தூது விட்டதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கல. பெருமானை வந்து ஒரு ஏவல் போல செய்தார் சுந்தரர். அவர் வந்து தான் அந்த நோய் நீங்கணும்னா அந்த நோயோடவே நான் போயிடுறேன்னு சொல்லி குத்தி உயிரே போயிடுது. சுந்தரர் அந்த நேரத்தில் அங்கே போகிறார். வந்தவங்கெல்லாம் அந்த பெண் என்ன நினச்சிட்டு இருந்தாலும், இனி நமக்கு வேலை இல்லை, கணவனோடவே நம்மளும் போயிடலாம்னு நினச்சிட்டு இருந்தது அந்த பெண்ணு. ஒருவரும் கணவரோடு போவது புரியும் காலைனர் சேக்கிழ பெருமாள். ஒருவரும் கணவரோடு போவது புரியும் காலைனர். இனிமேல் நமக்கு என்ன வேலை இந்த உலகத்தில், நானும் போயிடுறேன்னு சொல்லி அந்த அம்மாவும் உயிரை போக்கிக் கொள்ள நினைச்சிட்டு இருந்த நேரத்தில் உடனே வந்து சொன்னாங்க, சுந்தரர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி. நம்பி யாரூரர் வந்தாச்சு அப்படின்னு சொன்ன உடனே அழுகாதீங்க நிறுத்துங்க அப்படின்னு அந்த அம்மா. அழுகாதீங்க நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சுன்னா, அந்த வீட்டை பூரா மங்களமாக மாற்றுச்சு. வாழை மரங்கள் கட்டி எல்லாம் தூப தீபங்கள் எல்லாம் ஏற்றி அந்த வீட்டையே அப்படியே மாற்றி பிடிச்சு. யாரும் அழகில் பார்த்தா ஒரு மங்களகரமான ஒரு வீடு, விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. அது வந்து சொல்லி அதுக்கு கொஞ்ச நேரத்தில் அப்புறம் பேசிகிட்டு இருக்கிற பொழுது
அவர் கேட்குறாரு, நான் போய் ஏயர்கோனாரை பார்க்கணும், அவர் வயிற்று வலியோடு படுத்திருக்கிறாரு, போய் பார்க்கணுன்னா அந்த அம்மா இல்லை அவர் ஓய்வில் இருக்கிறாரு அப்படியே சொல்லிட்டு இருக்குது ரொம்ப நேரம். அவர் சுந்தரருக்கு உபச்சாரங்கள் எல்லாம் செய்கிறாங்க. ஒரு பெரிய பரமாச்சாரியர் இல்லையா சுந்தரர், அவருக்கு உபச்சாரங்கள்லாம் செய்து சாப்பிட சொல்கிறாங்க. இல்லை தீது அனைவில்லையேனும் என்மடம் தெருளாது அப்படிங்கிறார். தீது இல்லைன்னு சொல்கிறீங்க நீங்கள், ஆனாலும் என்னுடைய மனசு கேட்கல, நான் போய் அவரை பார்த்துட்டு வந்து அதற்கு பிறகு தான் உணவு எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது உள்ளே போய் பார்த்தா ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாரு. ரத்த வெள்ளத்தில் உயிர் போய் கிடக்கிறார். அப்போ தான் அந்த வாளை எடுத்து தன்னுடைய உயிரை போக்கிக் கொள்ளுவதற்கு சுந்தரர் அதை வாளை எடுக்கிறார். அவர் வாளை எடுத்து நெஞ்சில் அப்படி வைக்கிற பொழுது பெருமானுடைய திருவள்ளால் அவர் உயிர் பெற்று எழுந்துச்சுறாரு. உயிர் பெற்று எழுந்து அந்த வாளை பிடிங்கிறாரு. இப்போ 2 பேரும் அதற்கு பிறகு நண்பராகிறாங்க. இப்போ தன்னுடைய இறந்து போன கணவனையே மீட்ட பெருமை யாருன்னு கொண்டுன்னா அந்த மணக்கஞ்சார் நாயனாருடைய மகள். அந்த மாதிரி ஒரு அடியாருடைய பெண் அப்படிங்கிறனால அந்த அம்மா அவ்வளோ ஒரு பக்குவமாக இருந்திருக்கு. இப்படி எந்தை பிரான் புரிதவத்தோர் இவ்விடத்தை எழுந்தருள உய்ந்துழைந்தேன் அடியேன் என்று சொல்லி உருகி அன்போடு பணிந்தார் என்று சொல்லி அந்த புராணத்தில், அதாவது சாமி வர்றார் இல்லையா, சாமி எப்படி வரவேற்றாங்க அப்படிங்கிறத சொல்ல எந்தை பிரான் புரிதவத்தோர் இவ்விடத்தை எழுந்தருள உய்ந்துழைந்தேன் அடியேன் யான் என்று சொல்லி உருகி அன்போடு பணிந்தார் என்று சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் அடியார்கள் வந்து இறைவன் அடியார்களாக வருகின்ற பொழுது அவரை வரவேற்றுக்கிறாங்க. நம்முடைய பெரிய புராணத்தில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. முஞ்சி என்ற தர்பை பிள்ளை அணிந்து தஞ்சமா மறை கோவனம் தம்மையே ஓதமிட்டு தஞ்சமாக அடைந்த வேதம். வேதங்களே பெருமானுடைய கோவனமாக இருக்கக்கூடியது. வேதமே கோவனமாக இருக்கு. பெருமானுடைய 4 மறைகள் தான் கோவனமாக இருக்கு. 4 அது வந்து இதில் திருவாசகத்தில் திருச்சாலையில் வருது. வான்சரடை கோவனமாக கொண்ட நன்கள் சாரலை என்று சொல்லி அந்த 4 வேதங்கள் தான் பெருமானுடைய கோவனமாக இருப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. வஞ்ச வல்வினை கருப்பர் வஞ்சனையால் விளைகின்ற வலிய வினையாகிய கரை. அந்த வஞ்ச வினையால் விளைகின்ற அந்த வினையை அறுத்த அடியாருடைய நெஞ்சில் இருக்கக்கூடியது பெருமான் திருவடி என்று சொல்றார். வஞ்சமாக்கடம் வல்வினையும் திருவடியிலே மனவை திருத்தல் நெஞ்சில் நீங்கிடா அடிமலர். அவர்களது நெஞ்சிலிருந்து அகலாது நிலைத்திருக்கின்ற திருவடி தாமரைகள், திருவடி கமலங்கள். யான் எனது என்ற அற்றையிடமே திருவடியாம் என்றபடி தன்னை வணங்கி எடுத்து நிலைபெயர் பெற்றது இறைவன் திருவருள் வியாபகம். யான் எனது என்ற அற்றையிடமே பெருமான் திருவடி இருக்கக்கூடியது. அப்படின்னா யான் என்று சொல்லக்கூடியது அகப்பற்று, எனது என்று சொல்லக்கூடிய புறப்பற்று. அந்த முனைப்பு இருக்குது பாருங்க, நான் அப்படிங்கிற அந்த முனைப்பு அது இருக்கக்கூடாது முதல்ல அடியார்களுக்கு. இன்னொன்று, எந்த பொருளை பார்த்தாலும் எனக்கு 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 என்னுடையதுன்னு அந்த புறப்பற்று இருக்கக்கூடிய 2 இல்லாத இருக்கக்கூடிய திருவடி நெஞ்சில் பெருமான் இருப்பார். யான் எனது என்ற அற்றையிடமே திருவடி என்று சொல்லி பெரியவங்க நமக்கு சொல்றாங்க. திருவடியிலே மனம் வைத்திருத்தலால் வினைக்கருப்பு அற பெற்றவர்கள் என்று சொல்லி சொல்றாரு. அடுத்த திருப்பாட்டு. கண்டவர் குறு காதலின் மனங்கரைந்துருக தொண்டர் அன்பெனும் தூணறி வெளிப்படுப்பாராய் தண்டின் மீது இரு கோவன நீற்றுப்பை தருப்பை கொண்டு வந்தவர் நீதியார் திருமடம் குறுக. கண்டவர்க்கு ஒரு காதலின் மனம் கரைந்து உருக. அப்படியே அவரை பார்த்தா கண்டவைங்க மனசு அப்படியே கரைந்து உருகுமா. ஏன்னா அப்படி திருநீற்று கோலம் பூநூல் அணிந்திருக்கிறார். அப்படி அந்த கோலத்தை பார்த்தா மனசு கரைஞ்சு அப்படியே உருகும். அப்பர் சாமியுடைய திருமேனியை பார்த்தா அப்படி எல்லாத்துக்கும் கரைஞ்சு உருகுமா. அந்த மாதிரி ஒரு திருமேனி. சிந்த இடையறா அன்பும் திருமேனி தன்னில் அசைவும் கந்தை மிகையாங்கருத்தும் கை உடவாரப்படையும் மந்திலி கண்ணீர் மலையும் வடிவில் பொலி திருநீரும் அந்த வேளா திருவேடத்தர் செய்திருந்தனையன்னு சேக்கிழ பெருமான் சொல்வார். அப்படி நாவுக்கரசு பெருமானை பார்த்தா அந்த உருவத்தை பார்த்தா கண்ணில் தண்ணி வரணும். அந்த மாதிரி உருவம் திருநாவுக்கரசு நாயனார். அப்பர் சாமியுடைய திருவேடம் அவ்வளவு சிறந்த வேடம். கண்டவர்கள் மனம் கசிந்து கரைந்து புறம் கருணைபுறம் கரைந்து புரிய அப்படி சேக்கிழ பெருமான் பார்த்தா அந்த மனசு அப்படி உருகுமா. அவ்வளவு கோலத்தோடு இருந்தவர் நாவுக்கரசு பெருமான். அந்த கோலத்தோடு தான் சீர்காழி போனார். சீர்காழிக்கு செல்லுகின்ற பொழுது அந்த திருவேடத்தோடு போகிறார். ரொம்ப ரொம்ப முக்கிய அடியார்களுக்கு திருவேடம் தான். திருவேடத்துக்கு மேலே ஒன்றுமே கிடையாது.
திருவேடம் தான் ரொம்ப முக்கியம். அப்பர் சுவாமிகள் வேடத்தை திருவேடத்து அரசு அப்படிம்பார். கோயிலுக்கு போக வேண்டாம், திருவேடத்தோட யாராவது வந்தால் அவங்கள பார்த்தாவே நமக்கு புண்ணியங்க. வேடம் கைதொல வீடு எளிதாம்னாரு அப்பர் சுவாமிகளுடைய தேவாரத்தில். அன்பர் வேடமே சிந்தை செய்வார் மெய்ப்பொருள் நாயனார் புராணத்தில். மெய்ப்பொருள் நாயனார் ஒரு பெரிய அரசர் இல்லையா? இப்போதான சரிதம் பார்த்தோம் 2-3 வாரத்துக்கு முன்னாடி. ஆனால் அவர் என்ன செய்வார்? அன்பருடைய திருவேடத்தையே எப்பொழுதும் மனசில் வச்சிருப்பார். அன்பர் வேடமே சிந்தை செய்வார் அப்படின்னாரு. அப்பர் சுவாமிகள் தேவாரத்தில் என்ன சொல்லாருன்னா, வேடம் கைதோல வீடு எளிதானார். சீக்கிரமாக எளிமையாக வீடு பேர் அடையணுமா, ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், திருவேடத்தோடு யாராவது வந்தாங்கன்னா அவங்கள வணங்கினா போதும், வேடம் கைதோல வீடு எளிதாம் அப்படின்னாரு. இப்போ அவர் வந்திருக்கிற கோலம் எப்படி இருக்குதுன்னா, அப்படியே பார்த்தா மனசு கரைஞ்சு உருகிற மாதிரி கோலத்தில் சாமி வந்திருக்கு. பெருமான் அணிந்து கொள்வது திருநீருங்க. வெந்த வெந்நீர் அணிந்து விரிநூற்றுகள் மார்பில் நல்ல கொந்தனவும் பொழில் சொல் கொடிமாட செங்குன்றூர் நின்ற அந்தனனை தொழுவார் அவலம் இருப்பார் அப்படின்னா. பெருமானை திருநீர் பூசிய திருமேனியோட தான் இருப்பார். மெய்யை முற்றப்பொடி பூசியோர் நம்பி வேதம் 4 விரித்து ஓதியோர் நம்பினார். சரிங்களா? இப்படி பெருமானை திருநீர் அணிந்து கொண்டு தான் இருப்பார். வெந்நீர் சன்னித்த மேனியான் அப்படின்னு சொல்லி திருமுறை சொல்லும். திருநீர் அவ்வளவு சிறப்புடையதுங்க. கண்டவர்கள் மிகுகின்ற ஆசையினாலே மனம் கரைந்து உருகும்படியாக தொண்டருடைய அன்பு என்னும் தூய நெறியினை வெளிப்படுத்துவராகி. எதுக்கு வராரு? தொண்டருடைய அன்பெனும் தூய நெறியினை வெளிப்படுத்துவராகி. தொண்டருடைய அன்பை, அமநீதி நாயனருடைய அன்பை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அதை வெளிப்படுத்துவதற்காக வர்றார். பெருமானார் தான் வர்றார். அப்படி தம் கையிலே தாங்கிய தண்டில் 2 கோவணமும் ஒரு தண்டு கொண்டு வரார். அந்த தண்டில் 2 கோவணம் அதில் வச்சிருக்கிறார். திருநீற்று பை அதில் வச்சிருக்கிறார். அப்புறம் தர்பையும் கொண்டு நடந்து வந்து அமர்நீதியாரர் திருமணத்தை அடையினார். அமர்நீதியோடைய திருமணத்துக்கு இப்போ வந்து சேர்ந்தார். தர்பையெல்லாம் கொண்டு வரார். கண்டவர்க்கு உரு காதலின், பார்த்தவர்கள் எல்லாம் உற்ற காதலினாலே என்று சொல்லி சொன்னார். கண்ணார காண்பார்க்கோர் காட்சியான்கான் அப்படின்னா திருத்தாண்டகன் அப்பர் சுவாமி தேவாரம். கண்ணார காண்பார்க்கோர் காட்சியான்கான் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சாமிகளை ஆட்கொள்ளுகின்ற பொழுது பெருமான் சுந்தரரணி அடியான் அப்படின்னு சொல்லி சொன்னார். சுந்தரன் அவங்களுக்கு அடிமை இல்லை போயா அப்படின்னு இல்லையா? ஆனாலும் நான் அடிமை கிடையாது, நான் ஒரு அந்தனர் குலத்திலே தோன்றியவன். ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமையாக பேச இன்று உன்னை கேட்டேன் பித்தனோ மறைவன் அப்படின்னாரு. உனக்கு இப்போ இது பேருக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சாமியை பார்த்து சொன்னாரே ஒழிய, ஆனால் சாமி பின்னாடியே போகணும்னு தான் அவருக்கு தோணுச்ச ஒழிய சாமிகிட்ட இருந்து வெளியில் வரணும்னு தோணலை. அதை என்ன சொல்றாருன்னா, திரிமுக காந்தம் சேர்ந்த வல்லிரும்பு போல் அப்படின்னாரு சேக்கிழார் பெருமான். அப்படி ஒரு இரும்புக்கு பின்னாடி அந்த காந்தத்துக்கு பின்னாடி ஒரு இரும்பு எப்படி போய் சேருமோ அது மாதிரி சேர்ந்தார். விட்டு வரவே முடியல அவரால். ஆனால் கோபம் வருது, பேசுறாரு, சாமிகிட்ட பேசுறாரு, நான் அடிமை இல்லைன்னு பேசுறாரு ஒழிய சாமியை விட்டு வெளியில் வர முடியல. அதுதான் பெருமானுடைய அந்த ஒரு தோற்றம், அந்த ஒரு இது. சாமிகிட்ட யாராவது ஆட்கொண்டாங்க அப்படின்னா, மேவினார் பிரிய மாட்டா விமலனாருக்கு அடுத்தது என்ன அப்படின்னா கண்ணப்ப நாயனுடைய புராணத்தில் மேவினார் பிரிய மாட்டா. சாமிகிட்ட யாராச்சும் போயாச்சு அப்படின்னா மீண்டும் திரும்ப வர முடியாது, அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது அந்த இடத்துக்கு. அப்படி போனால் திரும்ப வர முடியாது. மேவினார் பிரிய மாட்டா விமலனாருக்கு அடுத்தது என்னென்ன கண்ணப்ப நாயனுடைய புராணத்தில். போனால் திரும்பி வராத ஒரே இடம் பெருமான் திருவடி தாங்க. வேறு எங்கே போனாலும் வந்து தான் ஆகணும். இந்த மண்ணுலகத்துக்கு துன்பத்தை மீண்டும் அனுபவிச்சு தான் ஆகணும். சொர்க்கத்துக்கே போனாலும் மீண்டும் இந்த மண்ணுலகத்துக்கு வந்து தான் ஆகணுங்க. சொர்க்கங்கிறது என்ன தெரியுமா? நீங்கள் செஞ்ச புண்ணியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம். நீங்கள் எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கிறீங்களோ அந்த புண்ணிய கிரமங்கள் முடிஞ்சால் மீண்டும் நீங்கள் மண்ணுலகத்துக்கு வந்து தான் ஆகணும். சொர்க்கத்திலிருந்து நேரடியாக பைபாஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. கைலாயம் போனால் மட்டும்தான் திரும்ப மண்ணுலகத்துக்கு வர தேவையில்லை. சொர்க்கத்திலிருந்து பைபாஸ் எல்லாம் ஒன்றும் கைலாயத்துக்கு இல்லை. இந்த மண்ணுலகத்தில் வந்து தான் போகணும். தேவர்களே அப்படி தானே பேசிக்கிறாங்க. திருவாசகத்தில் திருப்பள்ளியில் சொல்றாரு, புவனையில் போய் பிறவாமையால் நாள் நாம் போக்குகின்றோம், அவமே இந்த பூமி சிவனைய கொள்கின்றவார் என்று நோக்கி. பூமியில் போய் பிறந்திருந்தா இந்நேரம் சிவபூஜை பண்ணி பெருமான் திருவடியை வணங்கி சாமி திருவடிக்கு போயிருக்கல. நாமெல்லாம் இப்படி பொழுது கழிச்சிட்டு இருக்கிறோமே. எங்கள் தேவலோகத்தில் உட்காந்து அங்கே என்ன இருக்குது? சுகம் மட்டும்தான் இருக்குது. பெருமான் திருவடியெல்லாம் அங்கே வழிபாடு அப்படிங்கிறதெல்லாம் இங்கே மண்ணுலகத்தில் தான் இருக்குது. பிரம்மன் வழிபாடு செஞ்ச கோயில், திருமால் வழிபாடு செஞ்ச கோயில், முருகன் வந்து வழிபாடு செஞ்ச கோயில், கணபதி வழிபாடு இங்கே தானே இருக்கு. அப்போ அங்கே இல்லைன்னு தானே அர்த்தம். அங்கேருந்து அங்கேயே வழிபாடு செஞ்சுருப்பாங்க. திருமுருகன் முன்னாடி முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சது, கணபதீச்சரம்
செங்காட்டங்குடி கணபதி வழிபாடு செஞ்சது. உமையம்மை எங்கே வந்து வழிபாடு செஞ்சாங்க? ஏகாம்பரநாதர் காஞ்சிபுரம். இங்கே அபிஷேகபுரம் கூட அம்மா வழிபாடு செஞ்சதுன்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய செங்கப்பள்ளி பக்கத்தில் இருக்கக்கூடிய அபிஷேகபுரம் கூட உமையம்மை வழிபாடு செஞ்சதுன்னு சொல்லுவாங்க. மண்ணுலகத்தில் தான் எல்லா கோயில் இருக்குது. மண்ணுலகத்தில் தான் வழிபாடு செய்யக்கூடிய எல்லாம் இருக்குது. இங்கே கைலாயமே போனாலும் சரிங்க, இங்கே இருக்கக்கூடிய ஒரு சுகம், இங்கே இருக்கக்கூடிய வழிபாடு அங்கே இருக்க ஏதோ பெருமான் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு புண்ணிய பூமி, அவ்வளோதானே ஒழிய நீங்கள் இந்த மாதிரி பூஜை செய்ய முடியுமா? தினசரி குளிச்சுட்டு தினசரி மலர் பறித்து பெருமாளை வழிபாடு செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் வழியே கிடையாது இல்லைங்களா? போனவங்களுக்கு தான் தெரியும் கைலாயம். அதனால் அதெல்லாம் காஞ்சி போன வில்வத்தை வச்சு அப்படியே கதையை ஓட்டிகிட்டு வர வேண்டியதான் 10 நாளைக்கு. எப்படா ஊருக்கு போகலான்னு தான் இங்கே இருக்கிற போது எப்படா கைலாயம் போகலான்னு இருந்தது. அது அங்கேருந்தா எப்படி இருந்து தெரியுங்களா? எப்படா கீழே போய் நேபாள் கஞ்சில் போய் நல்லா சாப்பிடலாம், நல்ல ஹோட்டலில் படுத்து தூங்கலாம் அப்படின்னு தான் நினைக்கும். நேபாளை எப்போ போய் சேருவோம் அப்படின்னு சொல்லி பசுமணிதாரை பார்த்தா தான் உயரே வரும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் போக வேண்டிய இடம் தான். ஒரு முறையாவது வாழ்க்கையில் போகணும், கஷ்டப்பட்டாலும் போகணும். அப்படின்னா அந்த உடம்பெடுத்தினுடைய ஒரு பயன் கைலாயம் போகணும். நாளே என்னை ஆண்டு கொண்டு அருளி அமுதே விண்ணிலே மறைந்தருள் புரி வேத நாயகனே கண்ணினால் திரு கையலையில் இருந்து நின் கோலம் நன்னி நான் தொலை நயந்தருள் புரிய எனக்கு பணிந்தார். குருசாமி ஒருத்தர் தான் கைலாயம் போனவர், வேறு யாரும் போகலை. காலத்தையும் தாண்டலை யாரும். நாவுக்கரசு பெருமானும் சரி, சுந்தரரும் சரி, யாருமே காலத்தையும் தாண்டவே இல்லை. காலத்தையோட சரி. காரைக்கால் அம்மையார் போனாங்க, கைலாயத்துக்கு பக்கமாக போனாங்க. அம்மா அவர் சாமி மீண்டும் திருவாலங்காட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அப்பர் சாமிகள் மட்டும் மேலே போனாங்க. இப்படி நீற்றுப்பை அப்படின்னார். கொண்டு தண்டின் மீது முடிந்து கொண்டு அப்படி வர்றார். இன்னொரு பாட்டு மட்டும் பார்த்துடலாங்களா? 10 நிமிஷம் 5 நிமிஷம். தொண்டர் அன்பனும் தூணறி வெளிப்படுப்பாராய் அப்படின்னு சொல்லி சொன்னார். வடிவு காண்டலும் மனத்தினும் வடிவு காண்டலும் மனத்தினும் முகம் மிக மலர்ந்து கடிது வந்து எதிர் வணங்கி இம்மடத்தினில் காணும் படியலாத நீர் அணைய முன் பயில் தவம் என்னாம் அடியனேன் செய்தது என்றனர் அமர் நீதி அன்பர். சாமி இந்த மாதிரி வந்திருக்கிறீங்க, இப்படி ஒரு வடிவத்தோடு இங்கே வந்திருக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி இப்படி உங்களை நாங்கள் இங்கே பார்த்ததே இல்லை சாமி என்று சொல்லி அவரை போய் வணங்கி அமர்நீதி நாயனார் அவரை உள்ள அழைச்சிட்டு போகிறார். வடிவு காண்டலும் அப்படின்னார். அவர் திருமேனியை பார்த்த உடனே சாமியுடைய திருமேனி அப்புறம் எப்படி இருந்திருக்கும்? அவரது திருவடிவத்தை கண்டவுடனே உள்ளே மலர்ந்த மனத்தை விட முகமானது மிகவும் வளர்ச்சி அடைந்து விரைந்து எதிரே வந்து வணங்கி. ரெண்டும் மலர்ந்திருக்குது பாருங்க, உள்ளமும் மலர்ந்திருக்குது, முகமும் மலர்ந்தது. அகமலர முகமலர்வார் அப்படின்னு நாவுக்கரசு பெருமான் வரார். நாவுக்கரசு பெருமானுக்கு ஞானசம்பந்த பெருமான் திருப்பந்துருத்தி வராருங்கிற செய்தி போகுது. ஏற்கனவே திருப்பந்துருத்தியில் நாவுக்கரசு பெருமான் தங்கி பணி செய்து கொண்டிருக்கிறார். அப்படி பணி செய்து கொண்டிருக்கிற பொழுது நாவுக்கரசு பெருமான் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஞானசம்பந்த பெருமான் வந்துட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்போ அவருக்கு இருந்த நிலையை சொல்கிறார் சேக்கிழ பெருமான். அந்தனர் சூலாமணியார் பூந்துருத்தி கணித்தாக வந்தருடும் பெருவார்த்தை வாகீசர் கேட்டருளி நந்தம்மையுடையவரை நாம் எதிர் சென்று இறைஞ்சுவது முந்தைவனை பயன் என்று முகமலர அகமலர்ந்தார் அப்படின்னார். நம்ம எல்லாம் ஆண் கொண்ட ஒரு குருநாதர் வராரு. ஞானசம்பந்த பெருமானுக்கு என்ன வயசு தெரியுங்களா? 30 வயசு இருக்கு. அதிகமாக போனால் 10 வயசு இருக்கு. நாவுக்கரசு பெருமானுக்கு 80 வயசு இருக்கு. 80 வயசு நாவுக்கரசு பெருமான் சொல்றாரு, நம்ம எல்லாம் ஆட்கொண்ட குருநாதர் வர்றாரு, நம்மை உடையவர் அப்படிங்கிறார். அவரை போய் நம்ம வணங்கணும்னா அப்படி வணங்குறதுக்கு என்ன செஞ்சிருக்கணும் தெரியுங்களா? போன ஜென்மத்தில் நாம் புண்ணியம் செஞ்சிருக்கணும், முந்தைவினை பயன் அப்படின்னார். அப்படி சொல்லிட்டு முகமலர் அகமலர்ந்தார். அதுதான் ரொம்ப முக்கியம். முகமும் மலர்ந்தது, அகமும் மலர்ந்தது. அப்படி இப்போ எப்படி இப்போ வரவேற்கிறார் அப்படின்னா முகமும் மலர்ந்து அகமும் மலர்ந்தது என்று சொல்றார். கடிது வந்து எதிர் வணங்கி வேகமாக வந்து வணங்குறார் வந்தவர். அப்படி வணங்கி இந்த மடத்திலே முன்பு காணும்படி இல்லாத நேர் இன்று அடியேன் வெளிப்பட காணுமாறு வந்தனைவதற்காக முன்னே அடியேன் பயில் தவம் செய்தது என்னோ என்று அமர்நீதியார் சொன்னார். நான் என்ன தவம் செஞ்சிருக்கணும் தெரியல பெருமானே, நீங்கள் இங்கே எழுந்தருளியது அப்படின்னு சொல்லி சொன்னார். எந்தை பிரான் புனிதவத்தோர் இவ்விடத்தை எழுந்தருள உயிர்ந்தொழிந்தேன் அடியேன் யான். மானக்கஞ்சர நாயனர் குணத்தில்
சாமி நீங்கள் இங்கே வந்ததுக்கு அடியேன் செய்தது பயில் தவம் என்னாம் என்று சொல்லி அப்படி வணங்கி நிற்கிறார். வணங்கி நிற்கின்றவர்கிட்ட அவர் வந்து பேசுகிறார். இது விளக்க உரை மட்டும் கொஞ்சம் பார்க்கலாம், ஒரு 5 நிமிஷம். அப்படி காண்டலும் தரிசித்தவுடனே புறக்கண்ணால் காணக்கூடாதவராயினும் இங்கு காணக்கூடியபடி வந்ததனாலே காண்டலும் உருவம் இல்லாதான் உருவம் கொண்டு வந்தமையால் அவ்வுருவம் காண்டலும் என்று சொல்றார். பெருமானுக்கு உருவம் கிடையாது இல்லையா? நம்மளை ஆட்கொள்ளுவதற்காக அவன் எடுத்துக்கொண்டு வருவது தான் உருவம். அது எப்படிப்பட்ட உருவம்னா அருள் திருமேனி. நம்மளுடைய திருமேனி வேற, நம்மள மாதிரியே தான் சாமி இருக்கிறாருன்னா இது அது ஒன்று. இது வந்து மாயையினுடைய காரிய பொருள் இல்லையா? ஆனால் இறைவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய உருவம் என்னன்னா அருள் திருமேனி. அவனுடைய திருவருள் மூலமாகவே திருமேனி எடுத்துக்கொள்வது. காண்டலும் தரிசித்த உடனே என்று சொல்றார். திருவடிவும் காண்டலும் என அருமை வர காட்டியது. மனத்தின மிக முகம் மலர்ந்து காண்டலும். காண்பது முகத்தில் இருக்கும் கண்களாய் ஆயினும் அவை தாமாக காண்பதில்லை. கண்கள் உட்கரணங்களுக்கு அறிவிக்க, அவை ஆன்மபோதத்திற்கு ஆன்மாவுக்கு முறையை அறிவிக்க, இறைவன் உடனிருந்து காட்ட இம்முறையில் ஆன்மா அறியவே பின்னர் மனம் மகிழ்ந்து மலருந்தார். சாமி காட்டினா தான் நம்ம எதையும் காண முடியும் அப்படின்னு சொல்லி மனத்தினும் மனம் மலர்தலை காட்டிலும் என்று சொல்லி கடிது எதிர்வந்து வணங்கினர். இவை மனமகிழ்ந்து உபச்சாரத்தின் புரியல் என்று சொல்லி இம்மடத்தில் காணும்படி இல்லாத நீர் என்றதை இதுவரை உம்மை போன்றார் ஒருவரும் இந்த மடத்தினில் வர கண்டதில்லை என்று சொல்றார். தேவரில் எழுந்தருளும் பெருமைக்கு மடம் தகுதியுள்ளதன்று என்றது. நீங்கள்லாம் இங்கே வரக்கூடிய அளவுக்கு இந்த மடம் ஒன்றும் பெரிய தகுதி இல்லை சாமி அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாருங்க. யாரு? அமர்நீதி நாயனார் சொல்றார். இதுவரைக்கும் நீங்கள் இங்கே வந்ததில்லை, அப்படி நீங்கள் எழுந்தருள் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த மடம் ஒன்றும் பெரிய தவறு செஞ்சதில்லை, இருந்தாலும் சாமி நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. இதுவரை அடியார்களும் கலந்து நின்று வருதில்லை என்று இவ்வாறு வெளியாக காணும்படி வரவில்லை என்ற உண்மையின் பயில் தவம்னா பயிலத்தக்க என்று சொல்லி பயில் என்று சொல்லி செய்த பயில் தவம் என்னோ என்று சொல்லி முன் செய்த நற்றவன் காரணமாக வல்லாது பெரியவர் வரும் பேர் கிடைக்கும். இன்னைக்கு ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா எப்பவாவது நாம் ஒரு தவம் செஞ்சிருக்கணும், இல்லைன்னா வரமாட்டாங்க. நாம் செஞ்ச ஒரு தவம் தான் அவங்களை அழைத்து கொண்டு வந்திருக்குதே ஒழிய நாம் ஏதாவது கொடுப்போன்னு கருதியா அவங்க வராங்க, அப்படியெல்லாம் இல்லை. ஒரு பெரியவங்க நம்ம இல்லத்துக்கு வராங்க அப்படின்னா நம்ம எப்போவாவது தவம் செஞ்சிருக்கோம். அதுதான் நம்ம மனசில் நம்ம வச்சுக்கணும். பிரம்மச்சாரியின் வடிவாகி திருமுடிச்செகையும் நீற்று தலைப்பும் நூலுடன் மான் தோலும் பவைத்தரமும் கோவனாடையின் அசைவும் கொண்டு அடிமலர் நிலம்பொலிய வந்து திருமடம் துருக என்று சொல்லி பயில்தவம் என்னோ அடியனேன் செய்தது, நான் செஞ்ச தவம் என்ன சாமி என்று சொல்றாரு. அதுக்கு சாமி சொல்றாருங்க. சாமி சொல்றதில் அடுத்த வாரம் நம்ம விரிவாக சிந்திச்சுக்கலாம். நீர் பெருகிய அடியார்க்கு மேன்மையில் முட்டி நறுக்கி அந்தையும் கீழுடைகள் யான வெண்கிளி கோவன் ஈதல் கேட்டு உண்மை காண வந்தனம் என்ற கண்ணுதல் கறந்தோன் என்று சொல்லி நீ வந்து அடியார்களுக்கு உடையும் கீழும் கோவனமும் கொடுத்து உணவும் கொடுப்பதை கண்டு உன்னை காண வேண்டும் என்று சொல்லி வந்தோம் என்று சொல்லி சாமி சொல்றாரு. அது விளக்குறையெல்லாம் இருக்கிறார். நம்ம இந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு நிறைவு சொல்லுங்கள். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலில் துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். வான்மீழ் வடாது பெய்க மதிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அரங்கல் ஓங்க நச்சவும் வெள்ளி மல்க. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக